கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய மகா பெரிய கிருபை, அப்புறம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மகா பெரிய இரக்கம், அவருடைய வழிநடத்துதல் தொடர்ந்து நம்முடைய இருக்கிறதுனால நாம் இப்படிப்பட்ட சத்தியங்களை நம்ம தொடர்ந்து கவனிக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்வதனால நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு இரட்சகர் மூலம் நாம் துதிகளையும் சோத்திரங்களையும் நாம் எடுத்துக்கொள்வோம். இன்றைய தினத்தில் இன்றைய பாடம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்புறம் ரொம்ப நாளாக நிறைய பேருக்கு ஒரு கேள்வி. இப்போது காயின் ஆபேலுடைய அந்த ஒரு வரலாறு குறிச்செல்லாம் படிச்சிருப்போம். தேவன் ஏதோ காயின் மேல் ஒரு அடையாளம் போட்டாராமே, அது என்ன அடையாளம் போட்டிருப்பாரோ? நிறைய பேருக்கு அந்த கேள்வி. சிலுவை அடையாளம் போட்டிருப்பாரோ, இல்லை வேறு ஏதாவது நட்சத்திர அடையாளம், என்ன அடையாளம்லாம் சொல்லப்படல பைபிளில். ஆனால் காயின் மேலே ஒரு அடையாளம் போட்டார் அப்படிங்கிற மட்டும் நம்ம படிச்சிருக்கோம். இன்றைக்கு காயின் மேல் போட்ட அடையாளம் என்கிற தலைப்பில் என்ன அடையாளத்தை காயின் மேலே தேவன் போட்டார் அப்படிங்கிறத நாம் சிந்திக்க போகிறோம். அப்புறம் இந்த பாடத்தில் நிறைய அனுமானங்கள் இருக்குது. அதுக்கு வசனங்கள் எல்லாம் இல்லை, பட் நம்ம இப்படி தான் இருக்க வேணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு அனுமானங்கள் இருக்குது. இப்போது பாருங்கள், காயின் ஆபேல்னோடனே நமக்கு எங்கே தான் ஞாபகத்துக்கு ஒரு ஆதியாகமம் தான். ஏன்? ஆதாமுடைய முதல் 2 பிள்ளைகள் இல்லையா, காயின் ஆபேல். சரி, இப்போ இவங்களுடைய சரித்திரத்தை தான் நம்ம இப்போ கொஞ்சம் நம்ம உற்று கவனிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சத்தியத்தையும் உற்று கவனிக்கலாம். அதற்கு முன்னால் இந்த ஆதியாகமம் யார் எழுதுனது? நம்ம ஏற்கனவே தேவன் ஏன் தீமையை அனுமதித்தார் அப்படிங்கிற ஒரு பாடம் இல்லையா, அந்த பாடத்தில் நம்ம பார்த்துருக்கோம். பட் இருந்தால் கூட கொஞ்சம் கவனிக்கலாம். ஆதியாகமம், யாத்திரை ஆகமம், லேவியர் ஆகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 ஆகமங்களை எழுதின ஒரு எழுத்தாளர் அல்லது யார் அப்படின்னு சொல்லி கவனிக்கலாமா? மோசே அவர் தான் எழுதினார் என்பதற்கு அநேக ஆதாரங்கள் நமக்கு வேதத்தில் உண்டு. அது நம்ம தனியாக இன்னொரு நாள் கூட பார்க்கலாம். இதில் என்ன விசேஷம்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஹிஸ்ட்ரி இல்லையா, எத்தனை சரித்திரங்கள், எத்தனை பேர்கள், எத்தனை சம்பவங்கள். யோசனை பண்ணி பாருங்கள், ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும். இப்போ நிறைய பேர் எப்படி தெரியுங்களா இதை புரிஞ்சுக்கிறாங்க? அதாவது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார்னு சொல்லும் போதே, படைச்சிட்டு இருக்கிற போதே தேவன் இந்த வசனத்தை சொன்ன மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படி அல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஆதாமெல்லாம் உருவானதுக்கப்புறம் 2000 வருஷங்களுக்கு பிறகு தான் மோசே வரார். மோசே தான் ஆதியிலிருந்து நடந்த நிகழ்ச்சிகளை அவர் தொகுத்து என்ன செய்கிறார்? 5 ஆகமங்களாக எழுதுகிறார். இதற்கு எப்படி எழுத முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி எழுத முடியும்? இது ஒரு சாதாரண மனுஷன் ஒரு ஞாபக சக்தியை வச்சுக்கிட்டு எழுத முடியுமா? முடியவே முடியாதுங்க. அதுக்கு தாங்க தேவன் ஒன்றை கொடுத்தாரா, பரிசுத்த ஆவி. நல்லா புரிஞ்சுங்க, த இன்ஸ்பைரேஷன் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். அந்த பரிசுத்தாவியினுடைய வல்லமை, அந்த ஒரு உள்ளுணர்வு நமக்குள்ளே வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறார். அதனால தான் அந்த காலத்தில் இந்த வேதங்கள் எழுதின தேவனுடைய பிள்ளைகள் எப்படி எழுதுவாங்க அப்படிங்கிறத சில மூத்த சகோதரர்கள்லாம் சொன்னாங்களாம். எப்படின்னா, இப்போ நார்மலாக இப்போ மோசையே எடுத்துங்களேன், இப்படி நார்மலாக ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருப்பார். திடீர்னு அந்த பரிசுத்தாவினுடைய இன்டென்ஷன் அது உள்ளே வரும்போது உடனே போய் கை கால்களெல்லாம் கழுவிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து எழுத ஆரம்பிப்பாங்களாம். அப்படி எழுதப்பட்ட புஸ்தகம் தாங்க நம்முடைய வேத புஸ்தகம் இல்லையா. அப்போ பாருங்கள், எத்தனை வருஷத்தினுடைய சரித்திரத்தை அவர் எழுதியிருக்கார். இன்னும் சொல்லப்போனால் மனுஷன் உருவாக்கப்பட்ட விதம் ஆதியாகமத்தில் தான் இருக்குது. அதை ஆதாம் எழுதலை. நிறைய பேர் அப்படி கூட நினைக்கலாம் இல்லையா. அது யார் எழுதுனதா? 2000 வருஷத்துக்கு பின்னாடி வந்த மோசேக்கு தேவன் அவருடைய திட்டத்தில் இருக்கக்கூடிய காலங்கள், அந்த காலங்கள் இருக்கக்கூடிய சம்பவங்களுடைய கோர்வை, அதில் வரக்கூடிய கதாபாத்திரம், அதனுடைய பேர் முதல் கொண்டு கிளியராக எழுதியிருக்கார்.
நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படியாக ஆதியாகமத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா முதல் ஆதாம் படைக்கப்பட்ட விதம் நம்ம திருப்பி அதை ரிப்பீட் பண்ண போகிறதில்ல, சரியா? அதுக்கப்புறம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய தோட்டத்தில் சம்பிரமமாய் இல்லையா ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க, கீழ்ப்படிஞ்சிட்டு இருந்திருக்கிற போது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தேவன் ஒரு டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டில் அவங்க ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே தேவன் அனுப்பிட்டார். இதில் என்ன ஆச்சரியம் கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் கீழ்ப்படிந்து கொண்டிருந்த வரையில் அவங்க எப்படித்தான் இருந்தாங்கன்னு படிச்சிருக்கோம், நிர்வாணிகளாக இருந்திருக்காங்க. ஆனால் பாருங்கள், கீழ்ப்படியாமல் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வெட்கம் வந்துருச்சு. அந்த வெட்கம் வரும்போது அவர்கள் என்ன ஆயிட்டாங்க, வெளியே வந்தாச்சு. அப்போது ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அவங்க கீழ்ப்படிந்துட்டு கொண்டிருந்த நிலைமையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள், எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் இல்லையா? அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்பதை உணராமல், இன்னும் வேறு மாதிரி சொல்லணும்னா, தாங்கள் நிர்வாணிகள் என்பதை உணராத ஒரு நிலைமையில் இந்த பூமியில் யார் இருக்காங்கன்னா குழந்தைகள் தான். அந்த குழந்தைகளுக்கு தெரியாது இல்லையா? அதே மாதிரி ஒரு நிலைமையில் தான் அவங்க இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ குழந்தைகள் என்ன பண்ணுவோம், தன் தகப்பன் தாயவே தேடிட்டு இருக்கும், அவங்க மடியிலேயே போய் உட்காரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தெலாம் இருந்திருக்கு வேணும் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெளியே வந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர்கள் ஏதேன் தோட்டத்தில் நிர்வாணிகளாக இருந்த போதிலும் அவர்களுக்குள்ள எந்த விதமான ஒரு திருமண பந்தம் இல்லை. ஏன்னா அவர்கள் குழந்தைகளை போல் இருந்தாங்க. ஆனால் என்னைக்கு பாவம் செய்து வெளியே வந்தாங்களோ, கவனி, வெளியே வந்ததுக்கப்புறம் தாங்க காயின் ஆபேல் 2 பேர் பிறக்கிறாங்க. அப்போ அதுக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அவர்களுக்குள்ளே என்ன வந்துச்சா, ஒரு திருமணத்தினுடைய பந்தம் வந்துதான், ஒரு உறவு. அந்த உறவின் நிமித்தமாக அவங்க பிள்ளைகளை பெற்றார்கள். அதனால தான் இப்போ இந்த ஒரு ஹிஸ்ட்ரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். அந்த வசனத்துடைய கோர்வை கொஞ்சம் கவனிங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். இந்த வசனம், அவள் கர்ப்பவதியாகி காயனை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். இது முதல் வசனம். அடுத்தது 2வது, பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். இவ்வளோதான். இந்த 2 வசனத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுங்களா? ஏறக்குறைய ஒரு 30 வருஷம் சரித்திரம் இருக்குது. இப்படி தான் பைபிள் நமக்கு எழுதப்பட்ட டிசைன். கவனிங்க, முதல்ல காயின் பிறக்கிறான், பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேல் பிறந்தான்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கூடாது, காயின் பிறந்த அடுத்த நாளே ஆபேல் பிறந்துட்டாருன்னு புரிஞ்சுக்கூடாது இல்லையா? அப்போ காயின் பிறக்கிறது 10 மாதம் இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு கரு உருவாகி அப்புறம் 10 மாதம். அப்போது அந்த ஒரு லாங் கேப் இருக்கு இல்லையா? அந்த கேப்பில் என்னென்னவெல்லாம் அவங்க போயிருப்பாங்க, வந்திருப்பாங்க, நடந்திருப்பாங்க, எந்திரிச்சிருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க, தண்ணி குடிச்சிருப்பாங்க, பழம் சாப்பிட்ருப்பாங்க இல்லையா, போய் உழைச்சிருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க இல்லையா? இவைகள் எல்லாம் நமக்கு பைபிளில் ரெக்கார்டு ஆகவில்லை, ஆக வேண்டிய அவசியமும் இல்லை. காரணம் என்ன, நமக்கு என்ன தேவையோ அதை தேவன் ஜூஸ் பண்ணி மோசே மூலமாக கொடுக்குறார். இப்போ கூட சரித்திரம் அப்படி தானே படிக்கிறோம். அசோகர் பற்றி படிக்கிறோம். அவர் பெரிய ஒரு சண்டைக்கு போனார், அங்கே எல்லோரும் செத்து போயிட்டாங்க, அவருக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு போரையை வெறுத்துட்டார் இல்லையா? அப்புறம் அவர் ரோடாரம மரங்கள் நட்டினார், ஆசிரமம் கட்டினார் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேராகிராஃப்லேயே நம்ம சொல்லி கொடுத்துடலாம். அப்படின்னா அந்த 2 பேராகிராஃப்ங்கிறது என்ன அப்படின்னா, அசோகருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களுடைய தொகுப்பு. ஒரு 30 வருஷம் 40 வருஷம் இருக்கும். அதில் முக்கியமான விஷயத்தை மட்டும்தான் அங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் பைபிள் கூட இல்லையா? அப்போ இவர்கள் காயினும் ஆபேலும் வெளியே வந்தாச்சு. 2 பேருடைய நேச்சர் சொல்கிறார். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறார், காயின் நிலத்தை பயிரிடுறார். இப்போ கவனிச்சு பாருங்க, ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். இந்த வசனம் பாருங்க, கோர்வை முதல்ல யார் கொண்டு வந்த மாதிரி சொல்லியிருக்கு, காயின் நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தான், ஆபேலும்
தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவன் கொழுமையானவைகளை சிலவற்றை கொண்டு வந்தான். இதில் இந்த வசனத்தை அப்படியே வந்து ஆர்டர் படிச்சின்னா முதல்ல காயின் ரொம்ப ஆசையாக கொண்டு வந்த மாதிரி தெரியும், கவனிங்க. அப்புறம் ஆபேல் ஏதோ பாருங்க, பின்பு ஆபேல் வந்து மந்தையின் தலையீற்றுகள் அப்படி கொண்டு வந்த மாதிரி தெரியும். இது வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக வேதத்தை நம்ம கவனிக்கணும். சரி, கொண்டு வந்தாங்க. தேவன் வந்து ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிச்சிட்டார். இவ்வளோதான் விஷயம். அப்போ கவனிங்க, ஆபேலுடைய காணிக்கையை தேவன் ஏன் அங்கீகரித்தார்? பெரிய கேள்வி இன்னைக்கு வரைக்கும். காயினுடைய காணிக்கையை ஏன் அங்கீகரிக்கல? 2 கேள்வி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த தேவனுக்கு காணிக்க கொண்டு போகணுங்கிற எண்ணம் எப்படி இந்த 2 பேர்த்துக்குள்ளே வந்திருக்க வேணும், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போது என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, இதுதான் அனுமானம். ஆனால் இது ஒரு நல்ல விஷயந்தான். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் நல்ல சந்தோஷமாக இருந்தாங்க. வெளியே வந்தாச்சு, தேவனுடைய சாபத்துக்கு உட்பட்டு வந்த மாதிரி வந்துட்டாங்க. இப்போ அவங்க நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த சம்பாதிக்கிறாங்க இல்லையா? ஒரு ஈல்டு எடுக்கணுன்னா 3 மாதம் ஆகும் இல்லையா? அங்கே அப்படி இல்லையே. ஏதேன் தோட்டத்தில் எங்கே போனாலும் பழம் சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே அப்படி இல்லை, வெளியே வந்தாச்சு. பூமி முள்ளும் குறுக்கு முளைப்பிக்கு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு விதைச்சு அதனுடைய கனியை பார்க்கணுன்னா நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தணும், ரொம்ப கஷ்டப்படணும், நீடிய பொறுமையாக இருக்கணும், எதிர்பார்த்துட்டே இருக்கணும். அவ்வளோ கஷ்டம். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போது ஒரு சின்ன அனுமானம் கொஞ்சம் உங்களுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் வந்து அதை வந்து இப்படித்தான் நடந்திருக்குன்னெல்லாம் சொல்ல வரல, நம்முடைய புரிந்து கொள்ளுதற்காக. அதாவது ஒரு நாள் ஆதாமும் ஏவாளும், அல்லது ஆதாம் மட்டும் ரொம்ப அப்படியே ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பார். ஏதேன் தோட்டத்தை ரொம்ப தூரத்தில் பார்த்துட்டு சே அப்படின்னு மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பார். உடனே காயினும் ஆபேலும் 2 பேரும் போய், ஏப்பா, நம்ம பாஷையில் அப்படித்தானே, ஏப்பா இந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப மன கஷ்டமாக இருக்கிறீங்க, அதை ஏப்பா கேட்குறேன்? நான் எப்படி இருந்தவன் தெரியுமா? எப்படி இருந்தீங்க? அது வாரங்க ஒரு தோட்டம், ஆமாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த தோட்டத்தில் தான் முதல்ல நான் வந்து அதாவது என்னை ஒருத்தர் அவர் யார்? அவர் திடீர்னு வருவாருங்க, நல்லா பேசுவார் போவார். என்னை படைச்சவரே அவர் தான். என்னை மட்டும் இல்லை, எனக்குள்ளிருந்து உங்கள் அம்மாவையும் அவர் தான் படைச்சார். அப்படியா? அப்புறம் நானும் உங்கள் அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக அந்த ஏதேன் தோட்டத்தில் சுற்றிட்டு திரிஞ்சோம், பழங்கள் எல்லாம் சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா தான் இருந்தது. அப்படியா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஆப்பா பிரச்சனையே. என்னப்பா பிரச்சனை? அது வேற ஒன்றும் இல்லை, அந்த எல்லா மரம் பழத்தையெல்லாம் சாப்பிடுங்கன்னார். நடுவில் ஒரு மரம் இருக்குது, அதை சாப்பிடாதீங்கன்னார். ஏதோ பிரச்சனை இருக்கும் போல் இருக்கு, அதில் சாப்பிடாதீங்கன்னு சொன்னார். கடைசியில் நானும் உங்கள் அம்மாவும் சாப்பிட்டோம். இத்தனை பெரிய ஒரு அழகான பூமியை உருவாக்கி கொடுத்த கடவுள். ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் திங்கிங் இருந்திருக்காரு. ஏதேன் தோட்டம் மட்டும்தான் அவங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கும் இல்லையா? அப்போ அவ்வளோ அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தில் எந்த கவலையும் இல்லாமல் இருந்த ஒரு நிலைமையில் இப்படி ஒரு வேளை அந்த மாதிரி கீழ்ப்படியாமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, ஏப்பா என்னாச்சு? உடனே ஆதாம் சொல்லியிருப்பார், அதோ பாருங்க அம்மா, இந்த அம்மா பண்ண வேலை. அந்த அம்மா முதல்ல சாப்பிட்டுச்சு, அப்புறம் என்னையும் சாப்பிட சொல்லிடுச்சு, நானும் வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் கூட நடந்திருக்கும். அந்த அம்மாவை யார் சாப்பிட சொன்னது? அந்த ஏதேன் தோட்டத்துலேயே ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் வந்து ரொம்ப மயக்கிட்டான் போல் இருக்கு. உடனே இந்த 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் கேட்டிருக்கலாம், ஏப்பா உனக்கு அறிவில்லை, உன்னை படைச்சவர் தான் சாப்பிட வேண்டான்னு சொல்கிறாருல, பேசாமல் இருந்திருக்கலாமே. அதுதான்ப்பா புத்தி கேட்டு போச்சு. சரி, ஓகே. இப்போ நீங்கள் 2 பேரும் உங்களை படைச்சவருடைய கீழ்ப்படியாமல் போய் அவருடைய மனசுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டீங்க. இப்போ நாங்களாவது போய் அவர்கிட்ட போய் எப்படியாவது ஒரு சந்தோஷப்படுத்தி அவர்கிட்ட ஏதாவது ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம், சரியா? அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்போது உடனே தேவனை அல்லது
எப்படி அவரை அப்ரோச் பண்ணுறது, எப்படி அவர் கிட்ட போய் பேசுறது அப்படிங்கிற மாதிரிலாம் சில இதெல்லாம் அவங்களுக்குள்ளே வந்திருக்கும் இல்லையா. அப்போ என்ன நடந்திருக்கு வேணும்னா, ஆதாம் என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, அதாவது பார்ப்பா எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தாரு, இந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் கொடுத்தாரு, பழங்கள் போக்குவரத்தெல்லாம் கொடுத்தாரு, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு வேறு என்கிட்ட சொன்னார். கீழ்ப்படியாமல் போனதுனால இந்த மிருக ஜீவன்கள் இந்த பழங்கள் எதுவுமே எங்களால் என்ன பண்ண முடியல, அதுக்கப்புறம் ஆண்டு கொள்ள முடியாமல் போச்சு, ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் இப்போ நமக்கெல்லாம் கொடுத்துருக்காரு பாருங்க, உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒன்றை கொண்டு போய் அவருக்கு கொடுங்க, சரியா, அவருக்கு கொடுங்க, சந்தோஷப்படுவார். அந்த மாதிரி. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்படி தான் நடந்திருக்கலாம். இது ஒரு அனுமானம். இதுக்கு மாறுபட்டும் நடந்திருக்கலாம். அதாவது நமக்கு ஜனரஞ்சகமாக புரியணுங்கிறதுக்காக சில அந்த மாதிரி உதாரணங்கள். சரி, இப்போ நம்ம கவனிக்கும்போது இவங்க 2 பேரும் இப்போ என்ன செய்கிறாங்க, தங்களுடைய பழைய வாழ்க்கையை பற்றி பேசியிருப்பாங்க. அவர்கள் நிர்வாணமாக இருந்த ஒரு காரியத்தையும் பேசியிருக்கலாம். அதுக்கப்புறம் அவர்கள் பாவம் செய்ததுக்கப்புறம் ஒரு அறிவு வந்த மாதிரி ஆயிடுச்சு, உடனே போய் தங்கள் ஒரு மறைஞ்சுக்கிட்டாங்க. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னா போய் உள்ளே மறைஞ்சுக்கிட்டார். காரணம் அவருக்கு நிர்வாணின்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், தேவன் அவங்களுக்கு ஒரு தோளோட எல்லாம் கொடுத்தாருனால நம்ம படிக்கிறோம். இவைகளை எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவங்க சொல்லியிருக்க கூடும். அதனால் இவருக்கு போய் 2 பேரும் போய் போகிறாங்க. சரி, போகிறாங்க, ஓகே. இப்போ 2 பேரும் காணிக்கை கொண்டு போனாங்களா இல்லையா? ஆனால் ஏன் ஆபேலுடைய காணிக்கை தேவன் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கை ஏன் அங்கீகரிக்கவில்லை? இதுதான் முதல் கேள்வி இந்த சப்ஜெக்டில். இதுக்கு நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் சில விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி. எப்படின்னா, அதாவது தேவன் நிலத்தை சபிச்சிட்டார், பூமி குறுக்கும் முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும்னு சபிச்சிட்டாரு. அதனால் அந்த நிலத்திலிருந்து வந்த கனிகள் எல்லாம் சபிக்கப்பட்டது. அதனால் தேவன் அங்கீகரிக்கலை அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஆபேல் என்ன கொடுத்தார், மந்தையின் தலையீற்றுகளில் கொழுமையானது. அதுவும் நிலத்திலிருந்து தானே வந்தது, அது எங்கேயும் மேலே இருந்தாலும் ஒன்றும் வரலையே. அப்போ அந்த பாயிண்ட்டு சரியாக இல்லை. அதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், காயினும் ஆபேலும் பலி கொண்டு போகும்போது இப்போ காயினுடைய பலி அங்கீகரிக்கலை அப்படின்னொன்னே, இப்போ காயினுக்கு ஒரு பாருங்கள் அந்த வசனம் எப்படி இருக்குது, வாசிக்கலாம் பாருங்கள். ஆதியாகமம் 4:5. காயினையும் அவன் காணிக்கைகளையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அவன் முகநாடி வேறுபட்டது. இதுலையே நீங்கள் கொஞ்சம் கவனிக்கலாம் பாருங்கள். 2 பேரும் காணிக்கை கொண்டு போகிறாங்க, காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கலைங்கிற போது அவனுடைய முகநாடி வேறுபட்டதான். என்ன வந்துச்சான், எரிச்சல். அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ தான் அந்த எரிச்சல் அப்படிங்கிற மனுஷனுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் வெளிவருது, எரிச்சல் வெளிவருது. அப்போது முகநாடி முகம் அப்படியே மாறுதான். தேவன் கேட்குறார், கர்த்தர் காயினை நோக்கி, ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது கேட்குறார். சரியா? இப்போ அவர் பதில் சொல்கிறார் பாருங்க. காயின் இப்போ பயங்கர டென்ஷன், எரிச்சல் இருக்கார். அப்போ என்ன சொல்கிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. பாருங்க, அப்போ நம்ம என்ன இப்போ கண்டுபிடிக்கணும், காயின் ஆபேல் 2 பேர் பலி கொண்டு போகிறாங்க. அதில் தேவன் எதிர்பார்த்த எந்த நன்மையை ஆபேல் செய்தார், தேவன் எதிர்பார்த்த எந்த நன்மையை காயின் செய்யல. இதுதான் இங்கே கேள்வி. அப்போ ஏதோ தேவன் எதிர்பார்த்த ஒரு நன்மையை ஆபேல் செஞ்சுருக்காருங்க, அதனால் அங்கீகரிச்சிருக்காரு இந்த வசனம் சொல்லுது. அப்போ என்னமோ தேவன் எதிர்பார்த்திருந்த ஒரு நன்மையை இவரும் பலி செலுத்தியிருக்காரு, அதாவது கொண்டு போய் தேவனுக்கு பிரியமான பலியாக கொடுத்துருக்காரு. ஆனால் கவனித்து பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமாக அது இருக்குமா அப்படிங்கிற வசனம், அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிக்கும்போது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்குங்கிற ஒரு வார்த்தை இருக்குது.
அது நிறைய பேருக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஸான ஒரு வசனம். அவன் ஆசை, அந்த யார் அவன்? அவனுங்கிறது யார்? காயினை சொல்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. இங்கிலீஷ்லேயும் அது அப்படி தான் இருக்கும். ஆனால் திருவிலியம், நம்ம ஏற்கனவே உங்களுக்கு அந்த திருவிலியம் பைபிளை பற்றி சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த பைபிளில் பாருங்கள் என்ன வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், வாசிக்கலாம். நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய். நீ நல்லது செஞ்சால் நீ கட்டாயமாக உயர்வடைவாய். நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயில் படுத்திருக்கும். நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயில் என்ன பண்ணுமா? வாயிலில் படுத்திருக்கும். உன்ற வாயில் இந்த வாசல்லையே படுத்திருக்குமா? அப்போ நன்மை செய்யணும். அப்போது தேவன் அவருடைய மைண்டில் ஒரு நன்மைன்னு ஒன்று வச்சுருந்துருக்காரு. அதை கரெக்டாக ஆபேல் செஞ்சுட்டாரான். காயின் அதை செய்யலை. இன்னும் நமக்கு விளங்கலை இல்லையா? அப்படி என்ன தான் செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதை குறித்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளே போனால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதுக்கிடையில் என்ன நடந்தது? தேவன் காயினுடைய பலியை அங்கீகரிக்கலைங்கிறதுக்காக இப்போ கோபம் யார் மேலே வரணும்? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போது தேவன் தான் அங்கீகரிக்கலை, இப்போது காயினுக்கு யார் மேலே கோபம் வரணும்? தேவன் மேலே தான் கோபம் வரணும். ஆனால் யார் மேலே வருது? ஆபேல் மேலே வருது. பார்த்தீங்களா? பொறாமை, எரிச்சல், பொறாமை. முதல் இந்த குணம் மனுஷனுக்கு இருந்து டெவலப் ஆகுது. பொறாமை நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போது ஆக்சுவலாக இப்போ தேவன் மேலே தான் கோவப்படணும். ஆனால் காயின் என்ன செய்கிறாருன்னா யார் மேலே கோவப்படுறார்? ஆபேல் மேலே கோவப்படுறார். பாருங்கள், முதல்ல எரிச்சல், அது பொறாமையாகி அது நாள் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது என்னவா மாறிச்சுன்னா கொலவெறி ஆயிடுச்சான். பாருங்கள், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். ஆபேலுக்கு விரோதமாய் எரிச்சல், பொறாமை, கொலவெறி, இது என்ன ஆயிடுச்சு? ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி கொலை செய்தான். எவ்வளோ மோசமான ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல் கொலை இதுதான். சரியா? அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ இது வரைக்கும் இந்த பாயிண்டில் நிறுத்துவோம். இப்போது ஒரு கேள்வி. இப்போ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குதான்னு பாருங்கள். காயின் ஆபேலை கொலை செய்தது, அதில் மகா பெரிய தேவனுடைய திட்டம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்கவே மாட்டோம். ஏன்? மனித சரித்திரத்திலே முதல் கொலை அது. அப்போ முதல் கொலையிலேயே தேவனுடைய திட்டம் இருக்குன்னு அது எப்படி நம்புறது? அது வேணும் இல்லையா? இப்போ பாருங்கள், இந்த கேள்வி உங்கள் முன்னாடி வச்சுட்டு இந்த சப்ஜெக்டிவ் கொஞ்சம் நேரத்தில் முடியும். இதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்க போகிறோம். நீங்கள் சொல்லுவீங்க, ஆமாம் இது தேவனுடைய மகா பெரிய திட்டம். நெகட்டிவாக இருக்கே இல்லையா? அது என்ன கொலையில் போய் எப்படிங்க தேவனுடைய திட்டம் இருக்கும் என்று சொல்லி நம்ம கவனிக்கும்போது, ஓகே இப்போ பாருங்கள், இப்போ இதனுடைய கண்டினியூஷன் அப்படியே மறுபடியும் போகலாம். இப்போ காயின் ஆபேலை கொன்னுட்டார், அவர் கீழே படுத்துட்ருக்கிறார். இப்போ என்ன நடக்குது பாருங்கள். தேவன் வரார். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ. பாருங்க, அப்படியே ஒவ்வொரு குணலட்சணம் டெவலப் ஆகுது. இது என்னைக்கு ஆதாம் கீழ்ப்படியாமல் போனாரோ, வெளியே வந்ததுக்கப்புறம் அவருடைய பிள்ளைகள் இருந்து இந்த கேரக்டர் டெவலப் ஆகுது. பாருங்க, பொறாமை, எரிச்சல், கொலவெறி. இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மாதிரி ஒரு வார்த்தை பாருங்கள். இது கொஞ்சம் இது நம்முடைய பாஷையில் சொன்னால் தான் புரியும். இப்போ தேவன் சொல்கிறார், எங்கப்பா ஆபேல் எங்கப்பா கேட்கும்போது, எனக்கெல்லாம் தெரியாது, நான் அவனுக்கு என்ன வாட்ச்மேனா? இப்படி கேட்டால் எப்படி இருக்கும்? தமிழில் சுத்த தமிழ் இருக்குதுங்க. நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்து பார்த்தீங்கன்னா காயினுடைய மைண்டு சுத்தமாகவே சரியில்லை. இந்த மைண்டில் தான் போய் கனிகளை கொடுத்துருக்காரு. கவனிங்க, பொறாமை இதெல்லாம் உள்ளுக்குள் இருந்திருக்கு. பொறாமை, எரிச்சல், கொலவெறி.
அப்புறம் இது பாருங்கள், இந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். ரொம்ப மோசமான வார்த்தைங்க. தேவன் எல்லாவற்றையும் பார்க்குற மாதிரி கண்டிஷனு. அவர் எங்கப்பா ஆபேல்னு கேட்கும்போது அவனுக்கு என்ன வாட்ச்மேனான்னு கேட்டால் எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு மனநிலை பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த மாதிரி தேவனை பார்த்து கேட்டால் எப்படி இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்கள். அவனுக்கு என்ன வாட்ச்மேனா? உடனே பாருங்கள், அங்கே தேவன் சொல்கிறார், அதற்கு அவர் என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுது. பாருங்கள், ரத்தம் என்ன கூப்பிடுதுங்கிறாரு. அடுத்தது கண்டினியூ பண்ணுறார், இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ எப்படி இருப்ப? சபிக்கப்பட்டிருப்பாய். யார் பார்த்து சொல்கிறாருங்க? காயினை பார்த்து சொல்கிறாங்க. நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்ட, இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அதனால் இனி நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி கொடுக்காதுன்னாரு. புரியுதுங்களா? நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை கொடுக்காது. ரெண்டாவது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாக இருப்பாய். இதெல்லாம் ஜாக்கிரதையாக கவனிங்க. ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. நீ நிலத்தை பயிரிட்டினா உனக்கு அது ஈல்டு கொடுக்காதுங்கிறார். ரெண்டாவது, நீ நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். பாருங்க, இப்படி இந்த சீன் கொஞ்சம் கவனிச்சின்னா தேவன் காயினை பார்த்து பேசிகிட்ருக்க. என்னப்பா இப்படி பண்ணிட்டு, ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், நீ இப்படி பண்ணதுனால நீ நிலத்தை பயிரிடும்போது அது பலனை கொடுக்காது, நீ நிலையற்று அலைகிறவனாக இருப்பாய் அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், அப்பவும் காயின் பாருங்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறார் பாருங்கள். ஆதியாகமம் 4:13 வாசிக்கலாம். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. பாருங்க எப்படி சொல்ற, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. அப்புறம், இன்று என்னை இந்த தேசத்திலே துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்திற்கு மறைந்து பூமியிலே நிலையற்ற அலைகிறவனாக இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு எதிர்பார்ப்பான கேள்விகள் அடங்கிய வசனம். என்ன பாருங்கள், அது 2 இடத்துல சொல்கிறீங்க. அதாவது என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொண்டு போடுவானே அப்படிங்கிறது ஒன்று, எனக்கிட்ட தண்டனையெல்லாம் என்னால் தாங்க முடியாது. இப்போது ஒரு கோர்ட்டில் 25 கொலை பண்ணிவிட்டு வாத பிரதிவாதங்கள் எல்லாம் முடிஞ்சு ஒருத்தனுக்கு தண்டனை கொண்டு ஜட்ஜு முன்னாடி கொண்டு அந்த குற்றவாளியை நிறுத்துகிறாங்க. அப்புறம் எல்லாருமே அந்த வாதங்கள் எல்லாம் முடிஞ்சுது. இப்போ ஜட்ஜு சொல்கிறார், இவ்வளோ பெரிய கொடூரமாக நீ கொலை பண்ணியிருக்கேன், அதனால் ஈபிகோ 302வது செக்ஷன் படி உனக்கு மரண தண்டனை அப்படின்னா, உடனே அந்த குற்றவாளி இப்படி சொன்னால் இப்படி இருக்கும் பாருங்க. குற்றவாளி கூண்டில் இப்போ இது குற்றவாளி கூண்டு மாதிரி வச்சுங்களேன். ஜட்ஜு பார்த்து, ஜட்ஜ் ஐயா, நீங்கள் கொடுக்குற தண்டனையெல்லாம் என்னால் தாங்க முடியாது, இது என்ன இப்படி ஒரு தண்டனை கொடுக்குறீங்க, அல்லது 2 மாதம் 3 மாதம் கொஞ்சம் ஜெயிலில் போட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னா ஜட்ஜுக்கு எப்படி கோபம் வரும்? அவனை இங்கேயே கொள்ளும் பாரு, அப்படி கோபம் வரும். கவனிச்சு பாருங்க. அப்போது இந்த மாதிரி தான் காயின் சொல்கிறார் பாருங்க, எனக்கிட்ட தண்டனை என்னால் தாங்க முடியாது, இப்படி என்னை துரத்தி விட்றீங்க, என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே. அப்போது நல்ல கவனிச்சின்னா காயின் எரிச்சல், பொறாமை, கொலவெறி இல்லையா? அப்போது ரீசனே இல்லாமல் தேவன் மேலே கோபம், கீழ்ப்படியாமல் போகிற ஒரு விஷயம், தேவனை விட்டு ரொம்ப தூரம் போகிறார். கவனிங்க, ஆனால் தண்டனையை சகிக்க முடியல. ஆனால் ஒன்று மட்டும் அவருக்கு பயம், என்ன தெரியுமா? உயிர் பயம். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே அப்படின்னா. அன்புக்குரிய சகோதர சொல்லி இது இப்போ ஒரு கவனிக்கிறீங்களா? இப்போ காயினை யாருங்க கொண்டு போடுவாங்க? யார் கண்டுபிடிக்கிறவங்கெல்லாம் கொள்ளுவாங்க இல்லையா? இப்போது என்ன கேள்வின்னா, அன்னைக்கு இருந்ததே 4 பேர் தான். ஒன்று ஆதாம், ஏவாள், காயின், ஆபேல். இப்போ காயின் ஆபேலை கொன்னுட்டார். ஆதாம் ஏவாள் பாவம், அவங்க ஆதி தகப்பன், இவங்க தானே. ஆனால் இவர் என்ன சொல்கிறார்? காயின், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே. இதுக்கு 2 விளக்கம் இருக்குது. மூத்த ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன விளக்கம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ காயின் இவங்களெல்லாம் ஜெனரேஷன் பெருகும் போதே, இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போதே நிறைய அங்கங்கே ஜெனரேஷன் மக்கள் தொகை பெருக்கம் ஏற்பட்டிருக்க வேணும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்தா காயின் இப்படி சொல்லியிருக்க வேணுங்கிறது ஒரு தகவல். எதை அடிப்படையாக வச்சு சொல்கிறீங்க அப்படிங்கும்போது,
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிங்க. இஸ்ரேல் ஜனங்களை தேவன் என்னைக்கு சொந்த ஜனமாக தெரிந்தெடுத்து அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்து விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கு தான் அது ஒரு சட்டமாக அவர்களுக்கு மத்தியில் வந்தது. அதுக்கு முன்பாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை பெருகுவதற்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, கட்டுப்பாடுகள் இல்லை. லோத்தினுடைய விஷயம் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, கட்டுப்பாடுகள் இல்லை. அவர்கள் மக்கள் தொகை பெருகுவதற்கு அவர்கள் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் உறவு வைத்திருந்திருக்கிறாங்க. அதனால் என்ன நடந்திருக்கணும், நிறைய பேர் பிறந்திருக்கணும் பெண்கள், புரியுதுங்களா? அவர்கள் நிமித்தம் நிறைய பேர் ஆண்களும் வளர்ந்துருக்கலாம், ஒரு ஜெனரேஷனே வந்திருக்கும். இப்போ நம்ம காந்தி தாத்தாவையே சொல்லுவாங்க, அந்த அம்மா கஸ்தூரிபாவை அவர் கல்யாணம் பண்ணும்போது 13 வயசா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கணக்காக. அப்போ 13 வயசுங்கிற போது அந்த அம்மாவுக்கு 23 வயசு ஆகும்போது 10 வயசில் அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்துடும். அந்த பொண்ணுக்கு ஒரு 13 வயசு ஆகும்போது மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சா பாருங்கள், காந்தி தாத்தாவுடைய அந்த அம்மாவுக்கு 33 வயசில் இப்போ என்ன ஆகிடும், பேரன் பேத்தி எடுத்துரும். 43 வயசில் கொள்ளு பேரன், 53 வயசில் அதுக்கப்புறம் என்ன பேரன்னு தெரியல. நம்ம ஜெனரேஷன்லேயே பாருங்கள், ஒரு 3 தலைமுறை வரும்போதே கடன் வந்துடுறாங்க இல்லையா. அப்போது இது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற ஒரு பகுதி. ஆனால் அங்கெல்லாம் இல்லையா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்குற வரைக்கும் அந்த உலகத்தினுடைய மக்கள் தொகை பெருக்கத்துக்கு எந்த விதமான உறவு கட்டுப்பாடு இல்லை. அதனால் நிறைய பேர் பெண்கள் பிறந்திருக்கணும். ஆனால் பைபிள் நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, ஆதாம் தோன்றும் போது எழுதப்பட்டதல்ல. மோசே அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி எழுதுகிறார், அவர் தேவையான ஹிஸ்ட்ரி மட்டும் எழுதுகிறார். அப்போ அதில் அதிகம் மேஜர் கேரக்டர் அங்கே காயின் ஆபேலும். நிறைய பெண்கள் சகோதரிகள் பிறந்திருக்கலாம், அவர்கள் மூலம் ஜெனரேஷன் வந்திருக்கலாம். அதனால் அதை பார்த்து ஒரு பயந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அனுமானம். இன்னொன்று, இவங்க 2 பேரும் பாவம் செய்ய வச்சிருக்கான் பாருங்க ஒருத்தன், கவனிங்க. இப்போ நீங்கள் பழத்தை சாப்பிட்டா செத்து போயிடுவீங்கன்னு ஆண்டவர் தேவன் சொல்கிறாரு. நீங்கள் சாக மாட்டீங்கன்னு சொன்னான்ல. இப்போ அவன் சொல்கிறத கேட்டு கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. அதனால் தேவன் வெளியே துரத்திட்டான். அதுக்கப்புறம் இந்த ஆதாம் ஏவாள் இவங்க 2 பேரும் தான் சொன்னதை கேட்டாங்கங்கிறதுக்காக இந்த சைத்தான் என்ன ஏதாவது அவங்களுக்கு நன்மை செஞ்சுருக்கிறானான்னு பாருங்க, துரத்திட்டாங்க வெளியே, அவ்வளோதான். அந்த மாதிரி நமக்கு வேதத்தில் எங்கேயுமே இல்லை. அப்போது சாத்தானுடைய கேரக்டர் என்ன தெரியுங்களா, தான் சொல்கிறத கேட்குறவங்களை யாரையும் அவன் என்ன செய்ய போகிறதில்ல, பெருசாக தூக்கி கொண்டாடவெல்லாம் மாட்டான். அது நம்முடைய தேவன் தாங்க செய்வார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பண்ணுவாராம். தான் சொல்கிறபடி கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை தூக்கி ராஜாவாக உட்கார வைப்பான். படிச்சிருக்கோம் இல்லையா வசனங்கள் எல்லாம். சாத்தான் அப்படி செய்ய மாட்டான், ஜஸ்ட் ஆப்போசிட்டு, புரியுதுங்களா? அப்போ அவன் இந்த உலகத்தில் அடுத்து வரக்கூடிய ஜனங்களை எப்படி தேவனுக்கு பிரியம் இல்லாமல் தள்ளலாங்கிற பிளான் இருப்பான். ஒருவேளை அவனுடைய கேரக்டர் தெரிஞ்சு இவன் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு நினைத்திருக்கலாம் என்பது ஒரு அனுமானம், அவ்வளோதான். இதில் உண்மையா இல்லையான்னு தெரியாது. ஆனால் முதல் அனுமானத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஓகே. எது எப்படி இருந்தாலும் இந்த சாத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வரும் பொழுது கவனிங்க, ஏன் தேவன் காயினுடைய பலியை அங்கீகரிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ளே வரும் பொழுது நல்லா கவனிங்க. முதல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். பொல்லாங்கு நாள் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். எப்படி சொல்றார்? பொல்லாங்கு நாள் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அப்போ காயின் யாருன்னு சொல்றார்? பொல்லாங்கு நாள் உண்டாயிருந்து. அப்படின்னா இதை வேற மாதிரி எப்படி புரிஞ்சுட்டான்னு, ஏதோ சாத்தானுக்கும் ஏவாளுக்கும் பிறந்து வந்தார் காயின்ங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. பைபிளில் 4ஆம் அதிகாரம் படித்தோம் இல்லையா, ஆதாம் ஏவாளை எறிந்தான் காயினை பெற்றான். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? காயினுக்குள்ள சாத்தான் தன்னுடைய மைண்டை இன்பில்ட் பண்ணுறானா கொஞ்சம் கொஞ்சமாக, புரியுதுங்களா? விடலை. வெளியே வந்த பிறகு கூட சாத்தான் என்ன பண்ணியிருப்பான்னா
2 பேர்த்தையும் பார்த்துருக்கான். காயின் ஆபேல் 2 பேர்த்தையும் பார்க்குறான். அதில் ஆபேல் வந்து அவர் ஒரு டைப்பு. இவன் என்ன நினைக்கிறான், நம்ம நினைக்கிறத சாதிக்கிறதுக்கு காயின் தான் சரியான ஆள். ஏன், பேசிக்கலாகவே கட்டாயமாக காயின் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அந்த பொல்லாங்கனுடைய மைண்டு கொஞ்சம் உள்ளே வந்தோடனே இப்போ முழுசும் என்ன செய்கிறான், அவன் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். பொல்லாங்கனால் உண்டாய். அப்போது சாத்தான் எப்படி யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் மாதிரி காயினுக்குள் யார் புகுந்துடுது, சாத்தான் உள்ளே வந்துட்டான். அவன் எத நிமித்தம் அவனை கொலை செய்தான், தன் கிரியைகள் பொல்லாதவைகளும். 2வது பாயிண்ட். அப்போ காயின் வந்து நல்ல கிரியைகளே செய்யலைங்க. ரொம்ப முக்கியமான 2 முக்கியமான பாயிண்ட். தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாக இருந்தது நிமித்தம்தானே. இந்த இடத்துல தாங்க ரொம்ப ஜாக்கிரதை கவனிக்கணும். ஆதாமும் ஏவாளும் வெளியே வந்துட்டாங்க. பழைய ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. பழைய ஹிஸ்ட்ரி சொல்லும்போது அதில் ஆபேல் ஆதாம் ஏவாளை படைத்த தேவன் மேலே மிகுந்த அன்பு கொள்ள ஆரம்பிச்சிருக்க வேணும். அதனால் ஆபேல் என்னவா அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னா, அவருக்கு பிரியமாக எதாவது செய்யலாமா அதையவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கார். காயின் வந்து அப்படி ஃபீல் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா இங்கே பைபிள் வசனமே என்ன சொல்லிடுச்சு பாருங்க இல்லையா, அவன் எத நிமித்தம் கொலை செய்தான், தன் கிரியைகள் பொல்லா. அப்போ கிரியைகள் பொல்லாதுன்னா இருதயத்தின் நினைவுகள் தானே கிரியை. அப்போ இவருடைய மைண்டே சரியில்லை. அப்போது தவறான மைண்டில் கொண்டு போய் ஒரு பலி செலுத்தினா என்றைக்குமே தேவன் அந்த பலி அங்கீகரிக்க மாட்டார். இது உலக பொதுவான ஒரு விஷயம். நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லா கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி செலுத்தணுங்கிறது தேவனுடைய சித்தம். ஆனால் தவறான மைண்டில் கொண்டு போய் நீ என்ன செலுத்தினாலும் சரி, சரியா, தேவன் அது ஒரு போதும் அங்கீகரிக்க மாட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அதற்கு அடையாளம் காயின் தான் சொல்கிறாங்க. அப்போ காயினுடைய இருதயத்தின் கிரியைகள் பொல்லாதவைகள், தன் சகோதரனுடைய கிரி. அப்போது 2 பேர்த்தினுடைய வாழ்க்கையை இப்போ நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். அப்போ காயின் வந்து ரொம்ப மோசமான மைண்டில் இருக்கார். தேவனுக்கு பிரியமில்லாத கிரிகள் சிந்தனைகள். ஆனால் ஆபேல் தேவனுக்கு பிரியமான கிரிகள் சிந்தனைகள். இதைத்தான் சாத்தானை பற்றி சொல்கிறோம் இல்லையா. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையிலே சொன்னார் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவின் இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கீங்க. அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். பார்த்தீங்களா, ரைட் ஃப்ரம் த பிகினிங், தொடக்கத்திலே அவன் கொலைபாதகன். அதுதான் இங்கே நடந்தது. அந்த கொலைபாதகத்தை காயினுக்குள் அவன் திணிச்சதுக்கு பிறகு அந்த காயின் என்ன செஞ்சார், தன்னுடைய சொந்த சகோதரனை என்ன பண்ணுறார், இப்போ அவர் வந்து கொலை செய்கிறார். புரியுதுங்களா? அதனால தான் இன்றைக்கும் இந்த உலகத்தில் யாரெல்லாம் தேவனுடைய தர்ம நியாயங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களோ அவங்கள கீழ்ப்படியாமல் வைக்கிறதே அவன் தான். பாருங்கள், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு. இந்த ஆகாய மண்டலம் ஏற்கனவே சப்ஜெக்டில் பார்த்துட்டோம், ஞாபகப்படுத்திங்க. சாத்தான் எங்கேயோ இல்லை, இந்த ஆகாய மண்டலத்தில் தாங்க அவன் அதிகாரமாக இருக்கானா, கண்ணுக்கு தெரியாமல். புரியுதுங்களா? அவன் நம்மளை பார்க்க முடியும், நம்ம அவனை பார்க்க முடியாது. இந்த ஆகாய மண்டலம் முழுவதும் அவன் கண்ட்ரோல் தான். ஆகாய மண்டலத்தில் தான் கெட்டுப்போன தேவதூர் இருக்கிறாங்க. ஆகாய மண்டலத்தில் நாமளும் இருக்கிறோம். ஆகாய மண்டலம்னா என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், நீங்கள் வந்து ஏதோ தனியாக ஆகாயம் இல்லை, இந்த பூமிக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ஆகாயம் தான். நல்லா புரிஞ்சுக்கலாம். இதை முழுவதும் அவன் கண்ட்ரோலில் வச்சுட்டு எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே கொண்டு போயிட்டுருக்கான். இதை ஸ்டார்ட் பண்ண பாருங்க, ஃபஸ்ட்டு காயினுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணி இப்போ காயின் தேவனுக்கு பிரியமில்லாத குணலட்சணத்துக்குள்ளே போகிறார். தேவனை விட்டு ரொம்ப தூரம் ஓடுறார். ஆனால் யோசனை பண்ணி பாருங்கள், தேவன் பின்னாடியே போகிறார். தம்பி, ஐயோ இப்படி பண்ணிட்டியாப்பா, நீ வந்து இப்படி தூரமாக போகிறையே, நீ அதாவது பயிரிட்டேன்னு உனக்கு பயிர் கிடைக்காதே, நீ மனுஷன் வந்து நீ ரொம்ப பூமியில் நிலையற்ற அலைவியே அப்படின்னு பின்னாடியே போகிறார் இல்லையா. அப்படி போகும்போது காயின் சொல்கிறான், எனக்கு என் தண்டனையெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம், என்னை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. மரண பயம் மட்டும் காயினுக்கு இருந்துதான். உடனே
தேவன் என்ன செய்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 4:15. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிற எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். இங்கே தான் சப்ஜெக்ட். என்ன அடையாளத்தை போட்டார்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஆனால் ஒன்று சொன்னார், இந்த அடையாளம் உனக்குள் இருக்கிற வரைக்கும் ஒருத்தனை உன்னை கொல்ல முடியாது. அப்படி உன்னை ஒருத்தன் கொல்ல வர்றான்னா 7 பழி அவன் மேலே சுமத்திடுவான். இது தனியாக ஒரு சப்ஜெக்டே பார்க்கணும். 7 பழின்னா என்ன, சரிங்களா? அப்போது உன்னை வராது கொல்ல, அப்போ இவர் தேவனை விட்டு ரொம்ப தூரம் போகிறார். அதாவது தான் செய்த தவற உணர்ற மைண்டே இல்லை பாருங்க காயினுக்கு, இல்லையா? நம்மளாக இருந்தால் கூட திடீர்னு ஏதோ தவறு, ஏதோ ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அப்போது காயின் என்ன பண்ணியிருக்கலாம், சரி ஏதோ கோபத்தில் அடிச்சிட்டார், கொலை அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னா கூட இவங்க அடிச்சிட்டார், கீழே விழுந்தாச்சு, ரத்தம் வருது, செத்து போயிட்டார். தேவன் கூப்பிட்டு, எங்கப்பா என்னப்பா காயின் என்னப்பாச்சு? ஐயோ ஆண்டவரே மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி அதாவது உங்கள் மேலே உள்ள கோபத்தில் அவனை அடிச்சிட்டேன், எப்படியாவது மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி சரி ரியாக்ஷன் கூட இருக்கு இல்லையா? ஆனால் தான் செய்த தவறை உணராத ஒரு மைண்டு காயினுக்கு. ஆனால் தேவன் பாருங்க, அவ்வளவு தூரம் போயும் அந்த காயின் சாகக்கூடாதுன்னு தேவன் நினைக்கிறார் பாருங்க இந்த இடத்துல. அதனாலேயே அவன் மேலே ஒரு அடையாளத்தை போட்டாராம். இப்போ என்ன அடையாளம்னு கண்டுபிடிக்க போகிறோம் அன்புக்குரிய சகோதரர். அப்போது இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு என்ன சொல்லலாம், அஸ்திபாரமான ஒரு சரித்திரம். ஏற்கனவே சொன்ன இல்லையா, காயின் ஆபேலை கொலை செய்கிறது தேவனுடைய திட்டம் அப்படின்னு அது யாருனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ முன்னாடி எழுதப்பட்ட எல்லாமே நமக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்குது. அப்படிங்கிற போது இந்த காயின் ஆபேலுடைய பலி, அந்த காயின் ஆபேலை கொலை செஞ்சது, இதெல்லாம் எதற்கு நிழலாக இருக்குது என்று சொல்லி கவனிக்கும் போது விசேஷமாக ஆபேலுடைய பலியைத்தான் தேவன் அங்கீகரித்தான்னு பைபிளில் வசனம் இல்லையா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், முதல்ல ஒரு விஷயம், ஒரு சின்ன க்ளூ கொடுத்துட்டு கண்டுபிடிச்சாச்சு. என்ன, அதாவது காயின் அவருடைய புத்தியே சரியில்லை. ரெண்டாவது ஆபேல் ஒரு நீதியாக இருக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணுறார். அப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருந்துருக்கணும், ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகளாக இருந்தால் கூட ஆபேல் தன் தகப்பனையும் தாயையும் படைத்த தேவனை எப்படியாவது திருப்திப்படுத்தலாமா, அதுதான் நீதி. அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கலாமா, அவர்கிட்ட ஏதாவது கொடுக்கலாமா, அவரை சந்தோஷப்படுத்தலாமா, அவருக்கு கீழ்ப்படியலாமா அப்படி நினச்சிட்டு இருப்பார். இந்த பக்கம் காயின் அந்த எண்ணமே இருந்திருக்காது. ஏன்னா பைபிள் வசனம் படிச்சிட்டோம், அது சாத்தானுடைய மைண்ட் உள்ளே வந்ததுனாலே அவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகள். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போது காயினும் கொண்டு வந்தாரே, சரி கொண்டு வந்தார், அங்கீகரிக்கலைன்னா தேவன்கிட்ட போய் என்ன செய்யணும், தேவனே அப்பா நான் எவ்வளோ ஆசையாக கொண்டு வந்திருக்கேன், அங்கீகரிக்காம விட்டுட்டீங்களே அப்படி தானே சொல்லணும். அப்படின்னு என்ன அர்த்தம், மனப்பூர்வமாக அவர் கொண்டு கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ என்ன நடந்திருக்கணும், அதனால தான் முதலே சொன்ன இந்த வசனத்தினுடைய ஆர்டர் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, காயின் நிலத்தினுடைய பலிகளை கொண்டு வந்தான், கிழத்தினுடைய கனிகளை கொண்டு வந்தான், அப்புறம் ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளில் கொண்டு வந்தான். இது முதல்ல காயின் ஏதோ ஆசையாக கொண்டு வந்த மாதிரியும், அப்புறம் ஆபேல் ஏதோ வேண்டா வெறுப்பில் கொண்டு வந்த மாதிரியும் இருக்கு இல்லையா? அப்படியே அந்த ஆர்டர் மாறுது தேவனுடைய திட்டத்தில். இதில் என்ன நடந்திருக்க வேணும் தெரியுங்களா, முதல்ல ஆபேல் தான் எப்படியாவது தேவனுக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்கும். இதை சொல்லியிருப்பார், பாரு நான் கடவுளுக்கு நான் செய்ய போகிறேன். உடனே காயின் என்ன பண்ணியிருப்பார், சரி சரி நானும் கொஞ்சம் கொண்டு வரேன், அப்படி தான் வந்திருக்கணும் இல்லையா? வேண்டா வெறுப்பாக அல்லது ஒரு தவறான சிந்தையோட அப்படி வந்ததுனால தான் அது அங்கீகரிக்கப்படவில்லைங்கிற போது தேவனுடைய இரக்கத்தை நோக்கி பார்க்காம, தேவனுடைய அந்த ஒரு கைடன்ஸை நோக்கி பார்க்காம தேவன் மேலேயே கோபம் வருதுன்னா அது கவனிச்சு பாருங்க, அது சாத்தானுடைய சிந்தை தானே இல்லையா? ஆனால் அதே சமயத்தில் கவனிங்க, ஏன் தேவன் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தாருங்கிறதுக்கு
பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய பரிசுத்தவான்கள் ஒரு பெரிய விசுவாசத்தில் எப்படி நடந்தாங்கன்னு சொல்லி ஒரு விசுவாசத்துக்குன்னே ஒரு அதிகாரம் இருக்குது தெரியுங்களா? புதிய ஏற்பாட்டில் படிச்சிருக்கீங்களா? எபிரேயர்கள் என்ற நிருபம் அதில் 11ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா அந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லும்? அன்புக்குரிய சகோதரர் சொல்லு என்ன தெரியுமா சொல்லும்? அதாவது ஆபேலுக்கு நல்லா தெரியுமா தேவன் தன்னுடைய காணிக்கையை அங்கீகரிப்பார். அதை விசுவாசிச்சிருக்கார் பாருங்க. இப்போ வசனம் வாசிக்கலாம். நம்ம ஏற்கனவே விசுவாசத்தினுடைய காரியங்களை படிச்சிருக்கிறோம். எபிரேயர் 11:1 வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களுடைய உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமா இருக்கு. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். 4ஆம் வசனம், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். கவனிக்கலாம் பாருங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். அப்போ காயினுடைய பலியிலும் மேன்மையான பலி ஒன்றும். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தாராம். பாருங்க, தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இன்னைக்கு வரை, அதனால தான் இன்னைக்கு அதை பேசுகிறோம். மரித்தும் இன்னும் பேசுகிறான். அப்போ என்ன ஒரு 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 விசுவாசத்தில் அந்த பலி அவர் செலுத்தியிருக்க முடியும். இதுக்கு முதல் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆபேலுடைய அந்த காரியங்கள் எல்லாம் நீதி உள்ளவர்களாக இருந்தது. அதனால் அவருடைய பலி அங்கீகரிச்சிருக்கிற வேணும். இன்னொரு அருமையான ஒரு விஷயம் இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. இது நம்ம நினச்சே பார்க்க முடியாத ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? முதல் ஆதாமும் ஏவாளும் இந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்த விஷயத்தை சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆபேல்கிட்ட காயின்கிட்ட. அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க? நாங்கள் தப்பு பண்ண உடனே நாங்கள் நிர்வாணிகள் ஆகிட்டோம். போய் செடிக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டோம். இலைதழைகள் எல்லாம் எடுத்து கட்டிக்கிட்டோம். அது காலையில் கட்டினோம், சாயங்காலத்துக்குள்ளே அது காஞ்சிடுச்சு. மறுபடியும் நிர்வாணிகளாகி வெட்கம் எங்களை மூடிச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போது எந்த கடவுள் உன்னையும் என் அம்மாவையும் உருவாக்கினாரோ, நாங்கள் படக்கூடிய அவஸ்தையை பார்த்து எங்களுக்கு என்ன பண்ணார் தெரியுங்களா? நிரந்தரமாக எங்களுடைய உடலை மூடுவதற்கு ஒரு தோல் உடைய கொடுத்தார்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஆதாமும் ஏவாளும் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்போது ஒரு தோல் உடைய கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியணும். அங்கே இவர்கள் பாருங்கள், இவ்வளவு தூரம் இலதையெல்லாம் போட்டிருப்பாங்க. அது சாயங்காலத்துக்குள்ளே காஞ்சிருக்கும். ஆனால் அவர்கள் தொடர்ந்து நிர்வாணிகளாக இராதபடிக்கு, அந்த அவஸ்தையில் இல்லாதபடிக்கு, அந்த குற்ற உணர்வு அவர்களை பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தேவன் என்ன பண்ணார் பாருங்க, அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு ஒரு தோல் உடைய கொடுத்தார் இல்லையா? அப்போ ஒரு தோல் உடைய கொடுக்கணும்னா அங்கே கட்டாயமாக ஒரு மிருகம் என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? அடிக்கப்பட்டிருக்கணும் இல்லையா? ஒரு மிருகத்தை கொன்னாதான் அந்த தோல் முதல் அடிக்கப்பட்ட மிருகம் மாதிரி பாருங்க. அப்போ தேவன் என்ன செய்கிறார்? ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய தோலை எடுத்து ஆதி தகப்பனுக்கும் தாய்க்கும் கொடுக்குறாருங்க. கவனிங்க, இது ஆபேல் பார்த்துட்டு என்ன பண்ணியிருப்பா தெரியுங்களா? சே அப்பா, அந்த கடவுள் எவ்வளோ உணர்வுள்ள கடவுள், எவ்வளவு அப்பா அம்மாவுடைய அந்த உணர்வுகளை புரிஞ்சிருப்பார் இல்லையா? ஒரு தோல் உடைய கொடுக்குறார். இவர் என்ன நினச்சிருக்க கூடும்? நம்ம பைபிளில் ஆண்டவர் கூட ஒரு வசனம் சொல்கிறார் இல்லையா? ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுக்க சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி அந்த வசனம் அவருக்கு புரிஞ்சிருக்காது. ஏன்னா அது ஆண்டவர் பின்னாடி தான் சொல்கிறார். அந்த கான்செப்ட் இருக்கு பாருங்க, அது முதல்ல அவருக்கு புரிஞ்சிருக்குது. தேவனுக்கு என்ன பிடிக்கும்? அவர் கொடுத்ததை அவருக்கே திருப்ப கொடுக்கறது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு சர்வாதிகாரம் அல்ல. நாம் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். அவரது எல்லாமே நம்மோடது. அப்படி கொண்டு வந்துட்டார் அவருடைய பிள்ளைகளை. அதனால் இந்த பூமியில் இது எனக்கு நல்லா சொல்ல வேண்டியதில்லை. அந்த சராசரமும் அவருடையது.
நாம் அவருடையவர்கள். நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அப்படின்னா அப்போது எவ்வளோ ஒரு அருமையான ஒரு நன்றி உணர்ச்சியோடு அதை கொடுத்துருப்பார் பாருங்கள். எங்கள் அப்பா அம்மாவுக்கு அந்த கஷ்டப்பட்ட போது அவர் கொடுத்தார் இல்லையா, அதை அவருக்கே திருப்பி கொடுக்குறேன். இதை எப்படி தான் தேவன் அங்கீகரிச்சிருக்க வேணும் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டையும் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. தேவன் எப்பொழுதுமே பலிகளை அங்கீகரித்த விதம் நம்ம ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலலாம் படிச்சிருக்கிறோம். அக்கினி அப்படியே பட்சிக்கும் இல்லையா. அப்போ அதே மாதிரி தான் என்ன நடந்திருக்கணும், தேவன் அங்கீகரிக்கும் விதமாக அந்த அவர் கொடுத்த அந்த பலியை என்ன பண்ணியிருப்பார், பட்சித்திருப்பார். அதுதான் இவருக்கு எரிச்சல் வருது. யாருக்குங்க, காயினுக்கு. டைரெக்டாக இப்படி இந்த மாதிரி பண்ணுறாரு. அப்போது கவனிச்சு பார்த்தீங்கன்னா தேவன் மேலே இருக்கிற கோபத்தை அப்படியே இன்றைக்கி நம்ம அந்த சைக்காலஜி தாங்க இல்லையா. கவர்மெண்ட் மேலே இருக்கிற கோபத்தை என்ன பண்ணுறது, கவர்மெண்ட் பஸ் எடுத்து கல் எடுத்து அடிக்கிறது இல்லையா. யார் மேலேயோ இருக்கிற கோபத்தை யார் மேலேயோ கொண்டு வந்து விடுறது. இன்றைக்கும் எல்லாருக்கும் அதே சைக்காலஜி தான். யார் கூடயோ சண்டை போட்டு வந்திருப்போம், கடைசியில் யார் கூடயோ சண்டை போட்டிருப்போம், அதே மைண்டில். அன்புக்குரிய சகோதரர்கள், இது எங்கே ஆரம்பிச்சது, அந்த காயினில் ஆரம்பிச்சது. இப்படியாக ஆபேல் தேவனுக்கு பிரியமான ஒரு வகையில் அந்த பலியை கொடுத்ததுனால தேவன் அந்த பலியை அங்கீகரித்தார். ஓகே ரைட். இதில் தேவன் நமக்கு என்ன சொல்ல வரார், சரிங்களா? இதில் என்ன பாடம் நமக்கு இருக்கு? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் அடிப்படை சத்தியங்கள். இந்த அடிப்படை சத்தியத்தில் என்ன பாடத்தை தேவன் நமக்கு கொடுக்குறார்? ஒரு வசனத்தை வாசித்து அதுக்கப்புறம் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களுக்குள்ளே போகலாம். 1 கொரிந்தியர் 2:13 அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன செய்யணும், மனுஷ ஞானம் போதிக்கிற மாதிரி இதெல்லாம் போதிச்சோம்னா நமக்கு புரியாது. பரிசுத்தாவி போதிக்கிற புரியுதுன்னா, இப்போ பரிசுத்தாவி நமக்குள்ளே வரும்போது தேவன் என்ன மைண்டில் நமக்கு இதை புரிஞ்சுக்க கொடுக்குறாரோ அப்படி புரிஞ்சுக்கணுமா. அப்போ அதுக்கு தான் நமக்கு பரிசுத்தாவி நிமித்தம் வசனங்கள் தேவன் கொடுத்துருக்கார் இல்லையா. அப்போது அந்த வசனங்களை கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு என்ன பண்ணுப்போம், சம்மந்தப்படுத்தணும். மாம்சத்துக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்திடக்கூடாது, ஆவிக்குரியவைகளை மாம்சத்தோடு சம்மந்தப்படுத்தக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ ஆவிக்குரியவைகளை எதோட சம்மந்தப்படுத்தணுமா, ஆவிக்குரியவைகளோடு தான் நம்ம சம்மந்தப்படுத்தணும். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு சரித்திரத்தை, அதுக்குள்ள இருக்கிற சத்தியத்தை ஆவிக்குரிய விஷயத்தோடு சம்மந்தப்படுத்தினோம்னா மட்டும்தான் இதனுடைய உண்மை பொருள் நமக்கு புரியும். சரிங்களா? அப்படின்னா இப்போ சம்மந்தப்படுத்தி பார்ப்போமா? அப்படியே கொஞ்சம் அப்படி சம்மந்தப்படுத்தலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் காயின் ஆபேல் 2 முக்கியமான ஒரு கேரக்டர். அங்கே ஆபேல் தேவனுக்கு பிரியமான ஒரு பலி செலுத்தினார், அதை தேவன் அங்கீகரித்தார். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டிலையும் கவனிச்சு பாருங்கள். ஒரு வசனம் வாசிக்கலாம், அதுக்கப்புறம் அந்த கம்பேரிசன் நமக்கே புரியும். எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் கவனிங்க. இந்த பக்கம் முதல் ஆதியிலேயே தேவனுக்கு பிரியமான ஒரு பலியை ஆபேல்னு ஒருத்தர் செலுத்தியிருக்காராம். இது இப்படி புரிஞ்சுக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு தம்மை எப்படி பாருங்க, தேவனுக்கு சுகந்த வாசனை, அதாவது அவருக்கு பிரியப்படுற மாதிரி, அவரு விரும்புகிற மாதிரி, அதான் சுகந்த வாசனை. சுகந்த வாசனையாகவும் காணிக்காகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்துங்க. அப்படின்னா புரியுதா? அப்போ முதல்ல இந்த சைடு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் முதல்ல தேவனுக்கு பிரியமான ஒரு பலி ஒருத்தர் செலுத்தினார்னா அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதுக்கப்புறம் நமக்கு சொல்கிறார், அவரு மாதிரியே நீங்களும் பலி செலுத்துங்க. அப்போ கவனிக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபேல் முதல் முறையாக தேவனுக்கு பிரியமான பலி செலுத்தினார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் முறையாக தேவனுக்கு பிரியமான பலியை அங்கே இந்த இடத்துல செலுத்தி காட்டார். இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு விளக்கம். இதில் என்ன அங்கே கவனிச்சிங்கன்னா காயின் ஆபேல் 2 பேரும் இருக்கிறாங்க இல்லையா.
இதில் காயினுடைய பலியை தேவன் அங்கீகரிக்காத போது காயின் தான் செய்த தப்பையும் உணரல. தேவன் கேட்கும்போதும் ஒரு ரொம்ப மோசமான மனநிலையில் ஒரு பதிலை சொல்கிறார். அவருக்கு நான் வாட்ச்மேனா, தேவனை விட்டு ரொம்ப தூரம் போகிறார். இத்தனை காரியத்தை செய்யும் போதும் தேவன் அவரை ஒன்றுமே பண்ணல பாருங்க இல்லையா? ஏன் தேவனின் காயினை தண்டிக்கவில்லை சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா தேவன் காயினை தண்டிக்கலை? தேவன் காயினை அதிகமாக நேசித்தார். இவ்வளோதான், நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆபேலுடைய பலியை அங்கீகரிச்சிட்டார், ஆனால் காயின் பலியே ஒழுங்காக செலுத்தலை, நல்ல மனநிலையில் இல்லை, தான் செய்த தவறை உணரக்கூடிய மனநிலையில் இல்லை, ஆனால் மரண பயமற்று இருந்தது பாருங்க. அப்படி இருந்தும் தேவனுக்கு கோபமே வரல. காயின் பின்னாடியே போகிறார். உன்னை யாரும் கொல்ல முடியாது, உன்னை கொல்லுகிறவன் மேலே 7 பழி நான் சுமத்துவேன், அதே சமயத்தில் உன்னை யாரும் கொள்ளாதபடிக்கு என்னுடைய சார்பு ஒரு அடையாளத்தை உண்மையில் போடுறேன்னு சொன்னார் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா ஏன் காயின்கிட்ட இவ்வளவு பொறுமையாக தேவன் இருக்கார், இவ்வளவு பொறுமையாக தேவன் போகிறார் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், தேவன் காயினை அதிகமாக நேசிக்கிறார். இது நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. இப்போ இந்த கம்பேரிஷன் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஏற்கனவே என்ன பார்த்தோம்? காயின் ஆபேலை கொள்ளை செய்தது தேவனுடைய திட்டம் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா? இப்போ அது எப்படிங்கிறத குறித்து கவனிக்கும்போது இதுதான் பைபிளில் நம்ம பைபிள் ஸ்டடியில் படிக்கிறோம் இல்லையா? 6வது மெத்தட். என்ன மெத்தட் படிச்சிருக்கோம்? நிழலும் பொருளும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவங்கள் அனைத்துமே புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடக்க போகிற சம்பவங்களுக்கு ஒரு நிழல் படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ பாருங்கள், ஆதாமுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஒன்று காயின், இன்னொன்று ஆபேல். இது பழைய ஏற்பாட்டில். அதே மாதிரிதாங்க தேவனுடைய பிரதான திட்டத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கூட எப்படி அங்கே ஆதாமுக்கு முதல்ல பசங்கன்னா எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி பிதாவாகிய தேவனுக்கு கூட இந்த பூமியிலேயே கவனிங்க, பாவமே செய்யாமல் படைக்கப்பட்ட அல்லது பிறந்த பாவமில்லாத நிலைமையில் உருவாக்கப்பட்ட 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். யார் மாதிரி? இந்த காயின் ஆபேல் மாதிரி இல்லையா? 2 பிள்ளைகள். அது யாரு? ஒன்று முதல் பாவமில்லாமல் படைக்கப்பட்டவர் ஆதாம், இன்னொன்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவங்க 2 பேர் தான் இந்த பூமியில் பாவமில்லாமல் படைக்கப்பட்டவர் இல்லையா? பாவமில்லாமல் படைக்கப்பட்டோம். அடுத்தது அப்படியே மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் உங்களுக்கு புரியிருக்கா? மறுபடியும் பிதாவாகிய தேவனுக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா காயின் ஆபேலை போல் பார்த்தீங்கன்னா காயின் அப்போ யாருக்கு நிழலாக இருக்காருன்னா ஆதாமுக்கு நிழலாக இருக்கார். ஆபேல் யாருக்கு நிழலாக இருக்காருன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கார். புரியுதா? இதை இன்னொரு கம்பேரிஷனில் பார்த்தீங்கன்னா ஆதாம்ங்கிறது ஆதாம் மட்டுமல்ல, ஆதாமுடைய சந்ததி. இயேசு கிறிஸ்துன்னா இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, அவருக்குன்னு ஒரு சந்ததி இந்த பூமியில் இருக்குது. அவங்க தாங்க இயேசு கிறிஸ்துடைய சபை. 1,44,000 பேர். இந்த கம்பேரிஷன் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். அங்கே ஆபேல் செய்த தவறு என்ன? தேவனுக்கு பிரியமான பலி செலுத்துறது மட்டும்தான் இல்லையா? அதே மாதிரி தாங்க இயேசு கிறிஸ்து இங்கே தேவனுக்கு பிரியமான பலி தாங்க செலுத்தினார். அதனால் என்ன நடந்தது? அங்கே அந்த பலி செலுத்தினதுனால ஆபேல் என்கிற சகோதரனை சொந்த சகோதரனை கொலை பண்ணான். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? சிலுவைக்கு கொலைக்கு ஒப்பு கொடுக்குறாங்க பாருங்க. அதுதான் அந்த கம்பேரிஷன். இங்கே அவர் ஒரு தப்பும் பண்ணல, தேவனுக்கு பிரியமான பலி மட்டும்தாங்க செலுத்தினார். கவனிக்கிறீங்களா? அப்போது அன்புக்குரிய சகோதர சொல்லு, இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது ஆபேல் செலுத்தின பலி, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செலுத்தின பலிக்கு இன்னொரு பெரிய நிழல் என்னன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, ஆபேல் என்ன பண்ணார்னு படிச்சிருக்கிறோம். மந்தையின் தலையீற்றுகளில் கொழுமையானது. பாருங்கள், மந்தை தலையீற்று அதில் கெடா மாதிரி அதில் ரொம்ப பெஸ்ட்டு கொடுக்குறார்.
அப்போது அந்த 3 அப்போது எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்கணும்னு நினச்சிருக்கார் பாருங்க இல்லையா? மந்தையின் தலையீற்றுகளில் கொழுமையான. இது அப்படியே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரி, இங்கே கூட ஒரு மந்தை இருக்கா, பயப்படாதே சிறு மந்தையே, அதான் அவருடைய திருச்சபை. அந்த மந்தையினுடைய தலையீற்றுகள் எது தெரியுமா? கடா மாதிரி 12 பேர் அப்போஸ்தலர்கள். அதில் கொழுமையானதுங்கிறது தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, முதன்மையானவர். புரியுதுங்களா? மந்தையின் தலையீற்றுகளில் கொழுமையானவர் இயேசு கிறிஸ்துவுடைய பலி அவ்வளோ ஒரு ஸ்பெஷல், ரொம்ப மேன்மையானது. அதனால தான் தேவன் கிறிஸ்துவுடைய பலியை அங்கீகரிக்கிறார். அப்போ கிறிஸ்துவுடைய பலியை அங்கீகரிக்கிறாருங்கிற விஷயம் எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? தேவன், அதாவது உலக ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் அவரை கொல்றாங்க, அது பலி ஆயிடுச்சு. தேவன் இவங்க கொன்னா கூட தேவன் இயேசு கிறிஸ்துடைய பலி என்ன செய்கிறார்? தன்னுடைய சுகந்த வாசனையாக அங்கீகரிக்கிறார். அப்படின்னா யாருக்காக இந்த பலியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செலுத்தினார்? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 2:1 வாசிங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிறார். அப்படின்னா புரியுதுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து செய்த பலி எப்படி இருக்குன்னா, கவனிங்க, சர்வலோகத்தின் பாவம். இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும். கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இப்போ சொல்ல போகிறேன், கவனிங்க. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பலி தெரிந்தோ தெரியாமலோ உலக ஜனங்களுடைய பாவங்களுக்காகத்தானே இயேசு கிறிஸ்து பலியானார். அப்போது இயேசு கிறிஸ்துடைய பலி தெரிந்தோ தெரியாமலோ உலக ஜனங்களுடைய பாவத்துக்கு என்ன ஆயிடுச்சு? பலி ஆயிடுச்சு. அதன் நிமித்தம் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உலக ஜனங்களுக்கு வரப்போகுது. இது அவங்களுக்கு தெரியுமா? உலக ஜனங்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாதுங்க. அப்போ இயேசு கிறிஸ்துடைய பலி உலக ஜனங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆயிடுச்சு இல்லையா? அதே மாதிரி தாங்க இந்த உலக ஜனங்கள் எல்லாருமே உண்மையான சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கீழ்ப்படியாம எப்பப்பெல்லாம் அநியாயம் பண்ணி பாவம் செய்கிறார்களோ அப்பெல்லாம் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்? ஆண்டவருடைய பலி தெரிந்தோ தெரியாமலோ உலக ஜனங்களுடைய மீட்புக்கு அது காரணம் ஆயிடுச்சு இல்லையா? அதே மாதிரி உலக ஜனங்கள் எப்பப்பெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அப்பெல்லாம் இயேசு கிறிஸ்துவ என்ன செய்கிறாங்க? சிலுவையில் அடிக்கிறாங்க. தெரிந்தோ தெரியாமலோ. அவங்களுக்கு தெரியாது நம்ம செய்கிற ஒரு தப்பு ஆதியில் தேவன் சொன்ன கட்டளைக்கு மீறின விஷயங்கிறத அவங்களுக்கு தெரியாது. அவங்க தெரியறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையை கொடுத்து உயிரோடு எழுப்பி காட்டுவாரான். பாருங்கள், நீங்கள் தெரியறதுக்கு முன்னாடியே நான் உங்களை காப்பாற்றிட்டேன். அந்த பலி தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பலி. அதனால தான் அவருடைய பலியை பற்றி சொல்லும்போது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம். பாருங்கள், குற்றமில்லாத மாசற்ற எந்த விதமான அப்பழுக்கும் இல்லாத ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டியே மாசற்றதான், கள்ளங்கபடம் இல்லாததான். அப்போ அந்த ஆட்டுக்குட்டிக்கு இன்னொரு விளக்கம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி. பாருங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த நோபல்னஸ், மகா பரிசுத்தம், கள்ளம் கபடம் இல்லாத நிலைமை, சகலத்தையும் கீழ்ப்படுகிற நிலைமை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளோ பெரியவர் அந்த மாதிரி பண்ணியிருக்கார் பாருங்கள். தன்னுடைய ஜீவ பலியை அப்படியே சரண்டரை அப்படியே கொண்டுட்டாங்க அந்த மாதிரி. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது தேவனுடைய அனாதி தீர்மானம். கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் உலக தோற்றத்திற்கு உண்மை குறிக்கப்பட்டவராக இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். நல்லா புரிஞ்சுக்கலாமா? அப்படின்னா கவனிக்கலாம், இந்த காயின் இப்போ யாருக்கு அடையாளமாக இருக்காருன்னா, ஆதாமுடைய சந்ததின்னு யாருங்க? இன்னைக்கு இருக்கிற உலக ஜனங்கள். நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கு இருக்கிற உலக ஜனங்கள். இப்போ காயினுடைய கேரக்டர் ஒவ்வொன்றா சொல்கிறேன். உலக ஜனங்களுக்கு இருக்குதான்னு பாருங்கள். காயின் என்ன பண்ணார்? மைண்டு சரியில்லை. பைபிளாக தானே சொல்லிச்சு. அவனுக்கு இருதய கிரியைகள் சரியில்லை. கிரியை செய்யணும், மைண்டு சரியில்லை.
வேண்டா வெறுப்பா பலி, அப்படி தான் செலுத்தியிருக்கணும். பொறாமை இருக்கா? எரிச்சல் இருக்கா? கொலவெறி இருக்கா? தான் செய்கிற தப்பை உணராத மைண்டு இருக்கா? இன்னைக்கு எல்லா ஜனங்களும் அப்படித்தான், நான் சொல்கிறதா கரெக்டு இப்படி இருக்கிறாங்க. தேவன் கேட்குறார், காயின் அபேலங்கப்பா, அவனுக்கு என்னென்ன வாட்ச்மேனா, என்ன மாதிரி ஒரு திமிரு அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மைண்டு அத்தனையும் இன்னைக்கு உலக ஜனங்கிட்ட இருக்கு. ஆனால் செத்து போயிடுவோங்கிற பயம் மட்டும் இருக்கு பாருங்க. அங்கே காயின் என்ன பண்ணார்? என்னை கண்டுபிடிக்கிறவனை அவனை கொண்டு போடுவானே பயம், மரண பயம். இதுதாங்க உலக ஜனங்கள். அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கலாமா? ஏன் காயினை தேவன் தண்டிக்கவில்லைன்னா, அந்த காயின் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு அவர் நிழலா இருக்கார். தேவன் எல்லா உலக ஜனங்களையும் நேசிக்கிறார். தெரியுங்களா? நேசனால தாங்க தம்முடைய குமாரனை இந்த பூமியில் என்ன செய்கிறாரா, பாவத்தை போக்கும் பலியாக அவருடைய மகனை இந்த பூமியில் கொடுக்குறார். சாதாரணமான சத்தியம் அல்ல. அதே சமயத்தில் பாருங்க, காயினுக்கு ஒரு சாபம் கொடுத்தார் இல்லையா? இப்போ கொஞ்சம் கவனிச்சுப்பார். நீ சபிக்கப்பட்டிருப்பாயினார். அது மட்டும் இல்லை, கீழ்ப்படியாமை நிமித்தம் இந்த பூமி என்ன ஆகிடும், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் சொன்னார் இல்லையா? இப்போ யோசனை பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக முள்ளும் குறுப்புக்கும் இப்போ இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆதாமுகிட்டிருந்து வெளியே வந்த இந்த கீழ்ப்படியாமையுடைய சாபம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்போ இந்த பூமி இன்னைக்கு முள்ளாத்தான் இருக்குது. ஒரு அழகான முள்ளு காட்டுட்டுமா? தேவனுடைய சாபத்தினுடைய சின்னம் முள்ளும் குறுக்கும் விளைப்பிக்கும். அந்த முள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இது முள்ளா? இது என்ன? பார்ப்பதற்கு எவ்வளவு பசுமையான ஒரு கார்டன் பாருங்க, அழகான பூக்கள். இதை பார்க்கறதுக்கு தாங்க ஊட்டிய அந்த பொட்டானிக்கல் கார்டனை பார்க்கறதுக்கு தான் நார்த் இந்தியாவிலிருந்து ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணிட்டு வர்றாங்க. புரியுதுங்களா? வயசு வித்தியாசம் இல்லாமல் உருள்றாங்க அந்த ஒரு புல்தரையில். சுற்றிலும் பசுமையாக இருக்குது, இயற்கையாக இருக்குது, அழகை பார்க்குறாங்க, அழகை ரசிக்கிறாங்க. எப்படி தெரியுமா நம்ம தேவனை நம்ம எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கணும்? இதை பாருங்க, இது தேவன் படைத்த முள்ளா? யோசனை பண்ணி பாருங்க. தேவன் படைத்த முள்ளே இவ்வளோ அழகாக இருந்தா, அதை தேவன் ஆசீர்வதிச்சா எப்படி இருக்கும்? அப்போ தேவன் ஆசீர்வதிச்ச இந்த பூமியே இவ்வளோ அழகாக இருக்கும்போது பரலோகம் எப்படி இருக்கும்? நம்ம என்ன பண்ணோம்? பார்க்கறவரை வச்சுக்கிட்டு பார்க்காத கருடைய மேன்மையை உணர்கிறவர்களாக இருக்கணும். அதுக்கு தான் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண் வேணும்னு பவுல் வேண்டினார். நமக்கு என்ன கண் வேணும்? மனக்கண்கள் வேணும். இப்போ நம்ம வச்சிருக்கிறது பிணக்கண்கள். செத்து போயிடுவோம் கொஞ்ச நாள், எல்லாத்தையும் நல்லா பார்ப்போம், அப்புறம் செத்து போயிடுவோம். பிணக்கண்கள். உண்மையார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கணும்? மனக்கண்கள் இருக்கணும். இப்படி பார்க்கணுங்களாம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அது மட்டும் இல்லை, என்ன சொன்னார்? காயினுக்கு சொன்னதாங்க இந்த உலக ஜனங்களுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை கொடுக்காதுன்னார். அப்படின்னா புரிஞ்சுதா? இன்னைக்கு வரைக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரி என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? பூமி தன்னோட ஒரிஜினல் விளைச்சலை இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கலையா? ஒரிஜினல் ஈல்டு வரவே இல்லை இன்னும். தேவன் பூமியில் இவ்வளவு விளைச்சல் வராதுன்னு சொன்னாலே இன்னைக்கு 700 கோடி பேர் சாப்பிட்றாங்க உலகத்தில். யோசனை பண்ணி பாருங்க. அரிசி பருப்பு எல்லாமே இருக்கு, எங்கே போனாலும் கிடைக்குது, ரேஷன் கடையில் கிடைக்குது. யோசனை பண்ணி பாருங்க. அப்போ தேவன் அதாவது விளைச்சல் கொடுக்காதுன்னு சொன்னாலே, தன் பலனை கொடுக்காதுன்னு சொன்னாலே, இவ்வளோ கொடுக்குதே, கொடுக்கும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? திங்க் பண்ணி பாருங்க. இதெல்லாம் தாங்க தேவனை நம்ம உணரக்கூடிய மைண்டு அன்புக்குரிய சகோதர சகோதரி. இது காயினுக்கு சொல்ல, உலக ஜனங்கள் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, நீ பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். நம்ம நிலைமையாக தானே இன்னைக்கு இல்லையா? நம்ம நிலைமையாக தான். கொஞ்ச நாள் இருக்க போகிறோம், அவ்வளோதான். நம்ம இருந்த இடத்துல இன்னொருத்தர் வேற ஒருத்தர் இருந்துட்டு போயிடுவாங்க. அப்போ எல்லாரும் ஒரு இடத்துல நிரந்தரமாக தங்க முடியுமா? இதை தந்து தேவன் ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். காயின் உலக ஜனங்களுக்கு நிழலாக இருக்கிறதுனால, நீ இப்படி என்னை விட்டு ரொம்ப தூரம் போறியப்பா,
நீ பூமியில் நிலையற்று தான் நீ அலைவனாக இருப்பேன். நீ பயிரிடும்போது அது தன் பலனை கொடுக்காது. அப்போ எப்படி புரிஞ்சுக்கணும்? தேவன் கொடுக்காதுன்னு சொன்னால் அது அபரிவிதமாக கொடுக்கும் என்று பொருள் இல்லையா? அப்போது இன்னொரு விஷயம், அவ்வளவு தூரம் தேவன் காயின் போகிறார், கீழ்ப்படியாமல் தான் போகிறார், தேவனை எடுத்தறிஞ்சிட்டு போகிறார், அதுதான் அர்த்தம். ஆனால் தேவன் பாருங்கள் பின்னாடியே போகிறார், கோவமே படல. ஆனால் தான் செய்த தவற உணர்ற மைண்டு காயினுக்கு இல்லை, ஆனால் மரண பயம் இருந்தது. இந்த பூமியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு காரணமே சொல்லும்போது பாருங்கள், எபிரேயர் 2:14 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும். இது நம்ம ஏற்கனவே ஸ்திரீயினுடைய வித்துங்கிற பாடத்தில் பார்த்துட்டோம். அடுத்த வசனம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஜீவ காலமெல்லாம், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பலி செலுத்தினதுக்கு காரணமே எல்லா உலக ஜனங்களும் மரண பயம். அதனால தான் பிறக்கும் போதே நம்ம ஊரில் வச்சாங்க பேர் பிரசவம்னு இல்லையா? மரண பயம். சின்ன குழந்தைங்க வெளியே போனால் கூட என்ன சொல்கிறாங்க? பார்த்து பாப்பா, புழு பூச்சி கடிச்சிக்கும், புழு பூச்சிக்கெல்லாம் பயந்துக்கிறாங்க. இன்னைக்கு கொரோனாவுக்கு பயந்துக்கிற மாதிரி இல்லையா? மரண பயம் இருக்கா? உலக ஜனங்களுக்கு இருக்கு இல்லையா? தேவன் மேலிருந்து சொல்கிறாராம், இன்னைக்கு வரைக்கும் அந்த மரண பயத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் மரண பயத்தில் இருந்தாலும் அந்த காயினுடைய பயங்கரமான அந்த மைண்ட் மட்டும் போல பாருங்கள். அதனால தான் மல்கியா தீர்க்கதரிசி எழுதுகிறா பாருங்க. இன்னைக்கு எல்லாம் ஜனங்க எப்படி இருக்கிறாங்களா? மல்கியா 3:15 வாசிக்கலாம். இப்பொழுதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அகங்காரிகள் இருக்கிறாங்க, அவங்கள தான் பாக்கியவான் என்கிறோம். தீமை செய்கிறவங்க திடப்படுறாங்க. அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள். பார்த்தீங்களா? அவங்க தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடப்படுறாங்களா? இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த பூமியில் இருக்கிற உண்மையான தேவன் யாருன்னு ஜனங்களுக்கு தெரியாது. ஆனால் எப்படி இருக்கிறாங்கன்னா, கடவுள்னு ஒரு ஆள் இருந்தால் பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அதாவது கடவுளை பற்றின ஒரு நாலேஜே இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. சும்மா அதில் அவங்களுக்கு புரியாமல் சொல்கிற விஷயம். கடவுள் எப்படிப்பட்டவர்னு தெரியல அவங்களுக்கு. ஆனால் பைபிள் சொல்லுது கடவுள் பரீட்சை பார்க்குறாங்களாம். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரி. அடுத்த வசனம் பாருங்க, எரேமியா 10:14. மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் என்ன ஆயிட்டாங்களா? மிருக குணமுள்ளவர்களானார்கள். பாருங்க, காயினுக்கு அந்த குணம் தானே. அதனால தான் தெய்வதாட்சினை பார்க்க அடிச்சார்ப்பார். தட்டார் அனைவரும் வார்ப்பித்த சுரூபங்களினாலே வெட்கி போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் ஆவி இல்லை. இது கொஞ்ச நாள் கழித்து உலக ஜனங்களுக்கு தெரிய போகுது. அதில் ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு மகா உபத்திரவ காலத்தினுடைய உச்சக்கட்டத்தை நோக்கி இந்த பூமி போயிட்டுருக்கு. உலக ஜனங்கள் அதை நோக்கி போகிறாங்க. அப்போ தாங்கள் நம்பின எல்லாமே தங்களை கைவிடும்போது தான் உண்மையான தேவனை தேடுவாங்க. நாம் இப்போ வணங்கினதெல்லாம் கடவுள் இல்லைங்கிறத புரிஞ்சுக்குவாங்களாம். அப்படி ஒரு சூழ்நிலை வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாளில். ஸோ ஆனாலும் இந்த உலக ஜனங்கள் தங்களுடைய மரண பயத்தில் ஓடிட்டு இருக்கும்போது இன்னக்கும் தேவன் உலக ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகா பெரிய அற்புதம், ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அன்னைக்கு சொன்னார் பாருங்க, உன்னை யாரும் கொல்ல முடியாது, நீ ஜீவனோடு இருப்ப. நீ ஜீவனோடு இருப்பதற்கு அத்தாட்சியா, அடையாளமா காயின் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். படிக்கிறோம் இல்லையா? அப்போது காயின் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார்னா என்ன அர்த்தம்னு நல்லா புரிஞ்சுக்கலாம். உலக ஜனங்கள் மேலே ஒரு அடையாளத்தை போட்டிருக்காராம் தேவன். அந்த அடையாளம் இந்த உலக ஜனங்கள் மேல் இருக்கிற வரைக்கும் மரணத்துக்கு அதிகாரி ஒட்டுமொத்த உலக ஜனங்களை மரணத்துக்குள்ளே கொண்டு போக முடியாது இல்லையா? அவர்களை மீட்டெடுத்து வெளியே கொண்டு வரக்கு தான் தேவன் பின்னாடியே போகிறார். அப்போ எப்படி காயினுக்கு பின்னாடி போகிற மாதிரி உலக ஜனங்கள் பின்னாடியே போகிறார். இப்போ என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் மேலே ஒரு அடையாளத்தை போட்டிருக்காராம். இந்த அடையாளம் இருக்கிற வரைக்கும் உலக ஜனங்களுக்கு அழிவுக்குரிய பயம் தேவையில்லைங்கிட்டார். நீங்கள் எந்திரிச்சு வருவீங்க. அப்படின்னா என்ன அடையாளம்? இதையத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். பாருங்க, ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே
உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். பாருங்க, உங்களுக்கு. அடுத்த வசனம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல். பாருங்க, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியா, இதுதான் அடையாளம். புரியுதா? ஏன் அப்படின்னா இந்த பூமியில எல்லா ஜனங்களும் பாவத்தில் வந்துட்டாங்க. பாவத்தில் பிறந்தவன் இன்னொரு பாவத்தில் பிறந்தவனை காப்பாற்ற முடியாது. அதான் போன வாரம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? காப்பாற்றவே முடியாது. யாருனாலையும் காப்பாற்ற முடியாது. உலக ஜனங்களை எவ்வளோ பெரிய ஞானினாலையும் காப்பாற்ற முடியாது. தேவன் தான் காப்பாற்றி ஆகணும். அதனால தான் அவர் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய சார்பாக இந்த பூமியில் ஒரு அடையாளத்தை போடுறாராம். அந்த அடையாளத்துக்கு என்ன பேர் தெரியுமா? இம்மானுவேல்னு பேர். இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். படிச்சிருக்கோமா இல்லையா? அப்படின்னா தேவன் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. தேவன் உலக ஜனங்களை பார்த்து சொல்றார், என் மகன் இம்மானுவேல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன் தெரியுமா? என் மகன் உங்களோடு இருந்தால் நான் உங்களோட இருக்கேன்னு பொருள். அதனால தான் இம்மானுவேல் என்ன அர்த்தம்? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. அப்போ இயேசு கிறிஸ்து அவரை தான் மிகப்பெரிய அடையாளமாக. அதுக்கு ஒரு சின்ன குழு கொடுத்துருக்க, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி. புரிஞ்சுங்களா? அப்போ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி அப்படின்னு சொன்னாலே இந்த பூமியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புருஷ சித்தத்தில் பிறந்தவர் அல்ல. யார் மாதிரி? ஆதாம் மாதிரி. ஆதாமும் புருஷ சித்தத்தில் பிறந்தவர் அல்ல. அதனால தான் பாவம் இல்லாமல் படைக்கப்பட்டார். அப்போ பாவம் இல்லாமல் படைக்கப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய ஆதாம் செய்த தவறுனால ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் பாவத்துக்குள்ளே போனதுனால இப்போ பாவம் இல்லாமல் படைக்கப்பட்ட ஒருத்தர் தான் அவர்கள் மத்தியில் வந்து நிற்கணும் ஒரு அடையாளமாக. அதுக்கு தான் தேவன் இந்த பூமியில் கன்னியின் வயிற்றில் தேவனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிறக்க வைக்கிறார். கன்னியினுடைய வயிற்றில். அதுதான் உங்களுக்கு அடையாளம். ஏன்னா அவர் பாவம் இல்லாதவர், மாசு மறுவற்றவர். அவர் உங்கள் மத்தியில் இருக்கிறவர். ஏன் தெரியுமா? அவர் இப்போ இருக்கிறார்னா அவர் ஏற்கனவே உங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தியாச்சு. அவ்வளோதான். இனி நீங்கள் உயிர் தெளிந்து வந்துடுவீங்க. இனி ஜீவனோடு இருப்பீங்க. பயப்படாதீங்க. அதனால தான் முதல் முறையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த ஒரு பிறப்பில் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? பயப்படாதிருங்கள் இல்லையா? இன்னைக்கு அதே தான் தேவன் சொல்கிறார். அப்போது அன்புக்குரிய சோழ, அப்போது காயினுடைய அந்த தவறை தேவன் கொஞ்சம் ஒவ்வொரு வார்த்தையாக அவர் கணக்கு போட்டிருந்தாருன்னா அன்னைக்கே கொண்டிருப்பார் காயினை. காயினுடைய பாவங்கள் தேவனுடைய நியாயத்திற்கு முன்பாக ரொம்ப மோசமானது. அதுக்கு மேலே தேவன் காயினை நேசிக்கிறார். இப்போ வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 5:19 வசனம். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். பார்த்தீங்களா என்ன மாதிரி சொல்ற பாருங்க. தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், காயினுடைய பாவங்களை தேவன் எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்திலே ஒப்புவித்தார். தேவன் உலக ஜனங்களுடைய பாவங்களை எண்ணினார்னு அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, ரோமருக்கு எழுதின நிருபம் பவுல் எழுதுகிறார் பாருங்க. நம்மெல்லாம் ரோமர் 5:10 நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கு. நம்மளாம் யார் ஆயிட்டோமா? சத்ருவாயிட்டோம்ங்கிறார். தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதிக நிச்சயம் ரட்சிக்கப்படுறது தான். என்ன சொல்லிட்டார் தெரியுங்களா? என்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அவர் மரிச்சாரோ அன்னைக்கே உங்களுக்கு ஜீவன் நிச்சயம். நீங்கள் எனக்கு சத்துருக்களாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை நான் நேசிக்கிறேன். அந்த அண்மையான அன்பு இருக்கிறதுனால தான் என்னுடைய மகனை உங்களுக்கு கொடுக்குறேன் சொல்கிறார். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே ஒப்புரவாக்குறதுக்கு தேவன் விரும்புகிறாராம். அப்போ சத்துருக்களையே ஒப்புரவாக்குறதுக்கு தேவன் விரும்புறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் நம்முடைய ஆண்டவர் கிறிஸ்து தான். அதனால தான் 2 சாமுவேலில் மனுஷனுடைய நிலைமையை குறித்து சொல்லும்போது பாருங்கள். 2 சாமுவேல் 14 வசனம். நாம் மரிப்பது நிச்சயம், நாம் மரிப்பது நிச்சயம், திரும்ப சேரக்கூடாத படிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீர் போல் இருக்கிறோம். நம்மளாம் எப்படி தெரியுமா இருக்கோம் பாருங்க.
நாம் மரிப்பது நிச்சயம். திரும்ப சேர்க்கக்கூடாத வரைக்கும் தரையில் சுவருகிற தண்ணீர். அப்படியே புரியுதுங்களா? ஒரு தரையில் ஒரு கிளாஸ் தண்ணி அப்படி சிந்திட்டோம்னா பாருங்க, இந்த மாதிரி தான். இப்படி சிந்திட்டோம்னு வைங்க, அதே ப்ரப்போர்ஷனில் அந்த தண்ணி அள்ள முடியுமா? முடியவே முடியாது. அந்த மாதிரி தாங்க நம்முடைய நிலைமை. ஆனால் என்ன சொல்கிறார் பாருங்க, நாம் மரிப்பது நிச்சயம், திரும்ப சேர்க்கக்கூடாதபடிக்கு தரையிலே சுகிற தண்ணீர் போல் இருக்கிறோம். ஆனால் அடுத்த வசனம் பாருங்கள், தேவன் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமலும் துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலகாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார். அதுதான் தேவனுடைய அன்பின் திட்டம். என் மகன் என்னை விட்டு ரொம்ப தூரம் ஓடிடக்கூடாது. அவன் பாவமே செய்திருந்தாலும் அவனை நான் நேசித்து அவனை நான் மறுபடியும் ஜீவனுக்குள்ளே கொண்டு வருவேன். அதற்கு அத்தாட்ச என்னுடைய மகனையே இந்த பூமியில் வைக்கிறேன். அதுதான் மிகப்பெரிய அடையாளம். இதைத்தான் யோவான் 3ஆம் அதிகாரம் எவ்வளவு கிளியராக படிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போது விசுவாசிக்கிறவன் அப்படின்னாலே இன்றைக்கி நம்ம விசுவாசிக்கிறோம், உலக ஜனங்கள் நாளைக்கு விசுவாசிப்பாங்க, அவர்களையும் ஜீவனுக்குள்ளே அவர் கொண்டு வருவார். அதனால தான் தேவனுடைய மகா பெரிய ஆழமான அன்பை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பாருங்க, ரோமர் 8:32, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல். புரியுதுங்களா? ஒரே பையன், நேசகுமாரன், ஒரே குமாரன் என்றும் பாராமல் நமக்காக, நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? புரியுதுங்களா? அப்போது மகனையே கொடுத்துட்டாரு, இனி வேறு என்ன கொடுக்காம விட்டுற போகிறார். இந்த மாதிரி நமக்கு புரிய வைக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ சொல்லுங்க, காயின் அபேல், புரியுதா? இது தேவனுடைய திட்டமா இல்லையா? மகா பெரிய பறந்து விரிந்த திட்டம். அதை முதல் கொலையிலேயே வச்சுட்டார். அப்படின்னா புரியுதா? சாத்தான் கொலை செய்கிறதுக்கு தூண்டுவான், கொலையும் செய்வான், தேவன் அதை தேவ திட்டமாக மாற்றிடுவாராம். இதுக்கு ஒரே அத்தாட்சி என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எல்லா ஜனங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவரை கொலை பண்ணுனாங்க, சிலுவையில் அறைனாங்க. ஆண்டவர் பேசாமல் சத்தம் இல்லாமல் நின்னார், அறைந்தார்கள். எல்லாம் என்ன நினச்சிட்டாங்க, அவர் தான் அவருடைய சாப்டர் க்ளோஸ்ன்னு. அங்கே தான் சாப்டர் ஆரம்பமாக தான் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தில் தான் உலக ஜனங்களுடைய உயிர்த்தெழுதல் ஆரம்பமாச்சு. அப்போது புரியுதுங்களா? அப்போ சாத்தானுடைய தந்திரங்களையும் அவனுடைய தாக்குதல்களையும் தேவன் திட்டமாக மாற்றுவாருங்க, இல்லையா? அதுதான் தேவனுடைய ஞானம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சோழே, ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்படின்னா புரிஞ்சுங்களா? தேவன் நம்மோடு இருக்காருன்னு அர்த்தம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கார். அவர் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கும். அப்படிங்கிறது தான் உலக ஜனங்களுக்கு தேவன் புரிய வைக்கிற விஷயம். அது புரியும் இன்னொரு நாள். இன்றைக்கி நமக்கு புரியுது, நாளைக்கு உலக ஜனங்களுக்கு புரியும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்களா, அவருடைய ராஜ்யத்தில் இம்மானுவேலே அப்படிம்பாங்க. இம்மானுவேலேன்னு நிறுத்தம், எங்கள் அப்பாவோட மகனே, எங்களை காப்பாற்ற வந்தவரே, அப்பா அனுப்பிச்சவரே, இதோ உங்களுக்கு எல்லா கணத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம், ஏன்னா நீங்கள் எங்கள் அப்பாவுடைய ஒரே மகன் அப்படின்னு சொல்லி உலக ஜனங்கள் தலையில் தூக்கி வச்சுக்குவாங்க. கிறிஸ்துவை பாராட்டுவார்கள், சீராட்டுவார்கள், மகிமைப்படுத்துவார்கள். ஏன்? பிதாவாகிய தேவனை அவர்கள் மகிமைப்படுத்துறதுக்கு அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவருடைய குமாரனை என்ன செய்வாங்கன்னா மகிமைப்படுத்துவாங்க. ஸோ தேவனுடைய திட்டம் இப்படியாக தொடர்ந்து வந்துட்டு இருக்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த வகுப்பில் இன்னும் அருமையான ஒரு தேவனுடைய சத்தியத்தை நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக.